am I audible? எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது அப்படின்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் chat பாக்ஸ்ல போட்டு விடுங்க பார்ப்போம். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். வழக்கம் போல நம்ம கிளாஸ் வந்து டிஸ்க்ளைமர்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த தலைப்பு மிக நீண்ட காலத்தை உள்ளடக்கியது. இந்த வகுப்பில் அதில் ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டுமே கற்பிக்க முயற்சிக்கிறோம். நீங்கள் முழு வகுப்புகளிலும் கலந்து கொண்ட பின்னரே உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தயவு கூர்ந்து பொறுமை காக்கவும். நன்றி. This topic covers a very huge time period. We are attempting to cover a very small portion of it in this class. Kindly reserve judgment after you sit through the full set of classes. Thank you. சரிங்க, இப்படி டிஸ்க்ளைமர் போடுற பழக்கம் ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் தேர். எப்பவுமேங்க நீங்க எந்த கவர்மெண்டோட கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கவர்மெண்ட் போடுற நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் உங்கள்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்குது, இல்ல யூபிஎஸ்சி கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்குது, இல்ல இந்தியன் ஆர்மி கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ ஒரு கவர்மெண்ட், அதாவது மொத்த சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் இல்ல ஒரு கவர்மெண்ட் பாடி உங்களோட பேசணும்னு நினைக்குது அப்படின்னா எப்படி பேசுவாங்க? எப்படி உங்கள்கிட்ட மெசேஜஸ் கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஆன்சர்ஸ் இப்போ ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் ஆன்சர்ஸ், நீங்க அப்படியே என்ன செய்யலாம்னா யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். டிஜிட்டலி நீங்க கை தூக்கலாம். அதுலயே உங்களுக்கு ரைஸ் ஹேண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் வந்து சாட்ல கூட அனுப்பலாம். கவர்மெண்ட் உங்களோட பேசணும்னு விருப்பப்படுது அப்படின்னா எப்படி பேசும்? எந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேட் பண்ணும்? ஓகே, கோடீஸ்வரன் சொல்லுங்க சார். மான் கி பாத் சார். சொல்லுங்க. மான் கி பாத் சார். மான் கி பாத்ல கவர்மெண்ட் வாதனா மோடி அவர்கள் மாசம் மாசம் பேசலையா சார்? ஒரு தனி மனிதர், அதாவது ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மனிதர், பிரைம் மினிஸ்டருங்கிறவர் நிச்சயமா ஒரு பெரிய போஸ்ட் தான். அவர் நம்மளோட தனிப்பட்ட முறையில கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மான் கி பாத்ல நம்மளோட பேசுறாரு. சரி, நான் கேட்கறது ஒரு கவர்மெண்ட் பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட், இவங்கெல்லாம் பேசணும்னு நினைச்சா என்ன செய்வாங்க? மீடியா சார். அது இல்லாம பிஐபி சார். நிச்சயமா, வெரி குட்ங்க. பிஐபின்றது ஒரு முக்கியமான விஷயம், பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பிரஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10-15 ரிலீஸ் பண்ணும், குறைஞ்சபட்சம் பண்ணும். ஓகே, வெரி குட் கோடீஸ்வரன். சுகன்யா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹலோ சுகன்யா, உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. நீங்க கை தூக்கி இருந்தீங்க இல்லையா? ஹலோ. கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. சார், நானும் பிஐபி தான் சார் சொல்ல வந்தேன். ஓகே, தட்ஸ் a very reasonable answer. வேற யாராச்சும் வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் சாட்ல 2-3 பேர் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அதுல மிஸ்டர் ஆனந்தோட ஆன்சர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனந்த், நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ஆன்சர் நான் கடைசியா சொல்றேன். மது, நீங்க பிஐபி சொல்லிருக்கீங்க. சந்தோஷ் அகைன் மீடியா. மகாலட்சுமி ஆப்ஸ் சொல்லிருக்கீங்க, வெரி குட். அஷ்மிதா மீடியா. நெப்போலியன் டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர், வண்டர்ஃபுல்லுங்க. உங்க எல்லாரோட ஆன்சரும் ரொம்ப அக்செப்டபிளான ஒரு ஆன்சர் தான். ஆனா இதுவே நீங்க ஒரு 2010க்கு முன்னாடி போய் பாத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்டால இப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஸ்மார்ட் போன்ங்கிறது முதல்ல அத்தனை பேரை ரீச் ஆகல. ஒண்ணு, டிவி எல்லாமே அப்பதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபெமிலியரைஸ் ஆகி ஒரு ஆவரேஜ் சிட்டிசனுடைய வீட்டுக்குள்ள அப்பதான் நுழையுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இங்க இலவச கலர் டிவின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிவி வியூவர்ஸ்க்கு வந்து வழி வகுத்துச்சு. பல கிராமங்கள்ல டிவியே இல்லாம, டிவி இருக்கிற ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கும்பலா போய் எல்லாரும் பாக்குற காலம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியும் கவர்மெண்ட் பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா அது எப்படி சொல்லும் அப்படின்னு பார்த்தா, ஆனந்த் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான இதை சொல்லியிருக்கீங்க. நரேந்திரன், நீங்களும் ஓரளவுக்கு அதை டச் பண்ணிட்டீங்க. நோட்டிபிகேஷன். நமக்கு இப்ப ஒரு ஜாப் வேகன்சி வருது, ஒரு 150 சீட்டு பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் எப்படிங்க நமக்கு தெரியுது? கவர்மெண்ட் என்ன செய்யும்? நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும். இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எஸ், தூர்தர்ஷன்ங்கிறது ஒரு ஆன்சர், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கும் நீங்க டிவி வேணும் இல்லையா? டிவின்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு 1990s எடுத்துங்களேன், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிவியோட விலையே 2000 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாத பல ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு எப்படி கவர்மெண்ட் நியூஸ் தெரிவிக்கும்? கடைநிலை சிட்டிசன் வரைக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். எந்தெந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி சர்க்குலர் மாதிரி ஒட்டி வச்சிருப்பாங்க.
அது மாதிரி செய்வாங்க. போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரஸ்ல ஒரு 10 லட்சம் காப்பி அடிப்பாங்க அந்த கம்யூனிகேஷனுடைய காப்பியை. முக்கியமான கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போஸ்ட்ல அனுப்புவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். அப்புறம் அங்கிருந்து அப்படியே டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் போகும். அது அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவும். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாளாக கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் ரொம்ப மல்டிபிளா வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து உங்களுடைய பாம் ஆஃப் யுவர் ஹேண்ட் உள்ளங்கையிலேயே பாத்தீங்கன்னா எல்லா பதிலும் வந்துருது இல்லைங்களா? நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆப் ஆன் பண்ணீங்கனாலோ இல்லைன்னா இப்ப மான் கி பாத் ஒருத்தர் எக்ஸாம்பிளா சொல்லிட்டார், மனதின் குரல். அவர் பேசுறத பாத்தீங்கன்னா நீங்க உங்க செல்போனை வச்சு எல்லாத்தையுமே கேட்டுற முடியும். நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட முடியும். ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லையா? இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் பார்ட் 2 அதுதான் நம்ம கிளாஸோடைய பிரைமரி அப்ஜெக்டிவ். முதல்ல ரிசர்வேஷன் பார்ட் 1 அந்த கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேசிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எப்படி வந்து ரிசர்வேஷன்ங்கிற வார்த்தைக்கு முதல்ல என்ன அண்ட் அதுக்கு என்ன அர்த்தங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அண்ட் எப்படி கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இது தெரிய வந்துச்சு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வளர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ப்ராக்டிகலா போயிடும். ப்ராக்டிகல் அப்படின்னா போன கிளாஸ்ல ஜென்ரலா ரிசர்வேஷன்ங்கிறதுடைய தியரி என்ன, நமக்கு எங்கெங்கெல்லாம் அதோட பர்பஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். இந்த தடவை இன்னைக்கு வந்து ஸ்பெசிபிக்கான தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பிராக்டிகலா எப்படி சீட் எல்லாம் ஃபில் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்ப்போம். இன்னொரு விஷயங்க, நான் ஏன் இந்த ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொன்னோம், ஏன் டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்றதுக்கு. இப்ப இது மாதிரி கருத்துலாம் சொல்ல வரும்போது கவர்மெண்ட் வந்து எந்த நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணாலுமே அதுல போட்டிருக்கும், இந்த நோட்டிபிகேஷனில் மற்ற எந்த பாயிண்ட்கள்ல என்னென்ன கொடுத்திருந்தாலும் சரி அது இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் செல்லாது. இந்த நோட்டிபிகேஷன்ல மொத்தம் ஒரு 20 பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3 and 4 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மீதி எந்த பாயிண்ட்ல எதை கான்ட்ராடிக்ட் பண்ணி என்ன சொல்லியிருந்தாலும் சரி 3 and 4ங்கிறது அப்படியே தான் இருக்கும். வேற பாயிண்ட்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் இதுல வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் சொல்லிடுறேன். எந்த லீகல் டாக்குமெண்ட், அது வந்து நோட்டிபிகேஷன், கவர்மெண்ட் ஆர்டர், என்ன வேணா இருக்கட்டும், எந்த லீகல் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்டர் கனெக்டட்னஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்டோட போய் இணைச்சிருப்பாங்க, மத்த பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்டோட இணைச்சிருப்பாங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அங்கதாங்க நீங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் பாலிசி எல்லாத்தையும் எங்க பர்ஃபெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம கண்ணுக்கு எங்க ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ்ல தான் தெரியும். இப்ப இந்த கிளாஸோட டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா ஐ வில் ட்ரை டு ஷோ யூ a few notifications. ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண சில நோட்டிபிகேஷன்ஸ், இதெல்லாம் நான் காட்டுறேன். அதுல ரிசர்வேஷன் பாலிசியை எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் அதுக்கான அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்றதெல்லாம் இப்ப நம்ம பார்ப்போம். சரியா? சரிங்க, ஒரே நிமிஷம். All of you please take a look at the screen. அண்ட் பை த வேங்க, இந்த கிளாஸஸ் எப்போ நடந்தாலும் சரி ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்சாலும் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய தேடி எடுக்க ஆரம்பிக்கணும். இதோடைய மொத்த பர்பஸே என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல கொடுக்கப்படுற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அப்படியே டைரக்டா வெறும் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து அப்படியே டைரக்ட் கொஸ்டின்ஸா வருமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு சின்ன பர்சன்டேஜ் தாங்க வரும். ஆனா நம்ம கிளாஸ்ல கொடுக்குற அந்த ஜெனரல் ஐடியாஸ் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வச்சு படிக்கும்போதோ இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணும்போதோ பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நடத்தின கண்டென்ட்டுக்கும் எக்ஸாமினேஷனுக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மூலதனமான பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் முடிஞ்சதுமே அதுல நீங்க நோட்ஸ் எடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை தேடுங்க. எப்படி தேடுறது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் ரொம்ப கிளியரா தெரிய வரும். இப்போ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு காலேஜ் அட்மிஷனா இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷனா இருக்கலாம். எம்எம்சி எடுத்துப்போம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது பியூரா கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. இந்தியாலே இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ். தமிழ்நாட்டில் நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜ் அது. ஒரு வருஷத்துக்கு 500 சீட் எம்பிபிஎஸ் சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த 500 எம்பிபிஎஸ் சீட்டை இன்னைக்கு இருக்கிற நீட் சிஸ்டம் பேஸ் பண்ணி, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கிற ரிசர்வேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எப்படிலாம் சீட்டு ஃபில் பண்ணுவாங்க, இது யாரா இருக்கலாம் பொருந்தும், யாரா இருக்கலாம் பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா மொத்தம் நீங்க 3-4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மெடிக்கல் எஜுகேஷன்னா என்ன, அதை ஏன் கவர்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஏன் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்றதை தெரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு கோட்டா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா. இந்தியாவில இருந்து வர்ற எல்லாருக்கும், தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில தான் இருக்கு, எம்எம்சிங்கிறதும் இந்தியாவுடைய ஒரு சொத்து தான். ஆனால் தமிழகத்துடைய பங்கு வந்து அதுல ரொம்ப ஜாஸ்தி.
இந்தியாவுடைய பங்கும் இதுல இருக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இந்தியா கோட்டா வச்சிருப்பாங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றதும் அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டுல சமூக நீதியை எப்படி ஃபாலோ பண்றோம், ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இதுவும் அதுல இருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, அதை எந்த ஆர்டர்ல ஃபில் பண்ணுவோம் அப்படின்றதும் இருக்கும். இதுல எங்கெங்கெல்லாம் கிளாஷ் ஏற்படுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மார்க் ஒரே கம்யூனிட்டி இப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு டை பிரேக்கர் வந்துருச்சுன்னா அந்த டை பிரேக்கரை எப்படி உடைப்போம், இப்படி நிறைய பெக்யூலரான கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதனால எப்பவுமே ஒண்ணு பண்ணுங்க, இது வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. எந்த கவர்மெண்ட் ஏஜென்சி எப்ப வந்து ஒரு நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணாலும் ஆல்வேஸ் ஸ்டடி இட் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இது நமக்கு பொருந்தாது. இப்ப நம்ம கிளாஸ்லயே வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு பாத்தீங்கன்னா பிசிஎம், அவர் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியில இருக்காருன்னு வச்சுக்கலாம். பிசி முஸ்லிம்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி ரிசர்வேஷன் கோட்டா இருக்கும். அது சம்பந்தமா கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நான் படிப்பேன், எனக்கு ரிமைனிங்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா மேபி எஸ், அது அவர் இமீடியட்டா அப்ளை பண்ற விஷயத்துக்கு வேணா அதுக்கு பயன்படும். ஆனா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குன்னு வரும்போது அவருடைய ரிசர்வேஷன் கோட்டாவை மட்டும் அவர் படிச்சுட்டு நவர்றதுங்கிறது சரியில்லை. என்னைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னாலும், அது டிஎன்பிஎஸ்சி லெவலா இருந்தாலுமே சரி, யூபிஎஸ்சி லெவல் இல்ல அதுக்கு மேல நீங்க இன்டர்நேஷனல் எக்ஸாம்ஸ் என்ன எழுதுனீங்கனாலும் சரி, யூ ஹாவ் டு ரீட் த்ரூ ஃபுல் கம்யூனிகேஷன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த சொசைட்டில இருக்கிற எல்லாரையும் கன்சிடர் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இதை செய்வாங்க. ஏன்னா நல்லா பணக்காரனா இருக்கிறவன், நிறைய பணம் கட்டி என்னென்னமோ செஞ்செல்லாம் படிக்கிறவன், எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்ல, ரொம்ப பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கு, ஆனா எனக்கும் வரணும் ஒரு ஆசை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, அதுக்கு வந்து வளர்த்துக்க நான் முயற்சி பண்றேன், இப்படி இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட எல்லாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடத்துற ஏஜென்சியும், யூபிஎஸ்சியா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், இவங்க எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, இந்த ரிசர்வேஷன் பாலிசி கொடுக்கறது, இது மாதிரி பல விஷயங்களை எல்லாரையும் மனசுல வச்சுட்டு தான் செய்வாங்க. அப்ப என்னைக்கு நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஸ்பிரண்ட் ஆயிட்டீங்களோ அன்னைக்கு நீங்க எல்லார பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கணும். எல்லார பத்தியும் யோசிக்கணும். எல்லார பத்தியும் யோசிக்கிறீங்க அப்படின்றது அதுக்கு ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டேஷன், ரியல் லைஃப்ல அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்க வரும் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸை வந்து படிக்கிறது, எல்லா பாயிண்ட்ஸையும் கரெக்டா கேதர் பண்ணி அனலைஸ் பண்றது, இது எல்லாத்துலயுமே அதெல்லாம் வருங்க. ரைட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜெனரல் ஐடியாவோட பார்த்துட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லையா. இன்னைக்கு பாருங்க, 1 minute. ஓகே, போன கிளாஸ்லயே நான் வந்து இந்த பிக்சரை காமிச்சிருப்பேன். மறுபடியும் இன்னைக்கு அதே பிக்சர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட். ரிசர்வேஷன் கோட்டா இன் ஆல் இந்தியா கவர்மெண்ட் ஜாப்ஸ். இப்போ நான் வந்து எஜுகேஷனை பத்தி பேசல, மற்ற விஷயங்கள்லாம் சொல்லல, கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்த அளவுக்கு சொல்றேன். ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் பாத்தீங்கன்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா காலேஜ் லெவலுக்கு மேல இருக்கிற இதுல எல்லாம் இப்படிதான் கொடுக்கணும். சரி, இதுல வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு 7.5%, ஷெட்யூல்டு காஸ்டுக்கு 15%, ஓபிசிக்கு 27%. இப்ப புதுசா 2019 போன வருஷம் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட இது வந்து பாத்தீங்கன்னா 10%. டோட்டலா 59.5%. நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கும் புரிதலுக்காகவும் பாத்தீங்கன்னா 60%ன்னு வச்சுப்போம். சரியா? இந்த 60%ங்கிறது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ரியல் லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படியே பேரலா நம்ம தமிழ்நாடுடைய நம்பர்ஸையும் பார்த்துருவோம். ஆனா ரெண்டுத்துலயும் எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். எஸ், இங்க பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 4 கேட்டகரி இருக்குங்க. ரிசர்வ்டு கேட்டகரிஸ் அப்படின்றது 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ், அடுத்தது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப். இது எதுலையுமே வராதவங்க பாத்தீங்கன்னா அதர் காஸ்ட்ஸ்னு வந்துருவாங்க, ஓசி அப்படின்னு வந்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல எந்த இடத்துல வந்து ரிசர்வேஷன் ஆரம்பிச்சாலும் பாத்தீங்கன்னா இந்த மெயின் கேட்டகரிஸ் மட்டும் தான் இருக்கும். இதுக்குள்ள அந்த சப் டிவிஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டே வராங்க இல்லையா. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பத்தி பேசியிருப்போம். பிசிக்கலி டிசேபிள்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பர்சன்டேஜ்ல ஒரு 3% அவங்க பிசிக்கலி டிசேபிள்டு அந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். இப்படி இன்டர்னல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் நான் முஸ்லிம்ஸ், அதாவது பேக்வர்ட் கிளாஸ்லயே ஜெனரல்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும், அது 26.5%. பிசி முஸ்லிம்ஸ் அப்படின்றவங்களுக்கு 3.5% கொடுத்துருப்பாங்க. சரி, எப்படிங்க அந்த நம்பருக்குலாம் வராங்க? ஏன் பிசி முஸ்லிம்ஸ்க்கு 4% தந்திருக்க கூடாது? ஏன் அவங்களுக்கு வந்து 2.5% தந்திருக்க கூடாது? அப்ப இந்த நம்பர்ஸ் பத்தி நீங்க நிறைய கேள்வி கேட்டிருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணுது அப்படின்னா பல கிரைட்டீரியாஸ்ல அது பிக்ஸ் பண்ணாங்க. வெறும் பாப்புலேஷனை வச்சு மட்டும்தான் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாப்புலேஷன்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். எங்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தமிழ்நாடுடைய மொத்த பாப்புலேஷன்ல 3% வந்து பிசி முஸ்லிம்ஸ், அதனால அவங்களுக்கு தரணும் அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது கிரைட்டீரியா கூட வச்சுக்கலாம். நான் இதனாலதான் போன கிளாஸ்லயே அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். இந்த ஸ்லைட பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனுடைய மெயின் 2 பர்பஸ் கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் அந்த
ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன். இது 2 பர்பஸ்லயுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கேன் கோ அண்ட் ஐடென்டிஃபை சம்ஒன். அவங்க வந்து எந்த கேட்டகரியை பார்த்து நீங்க வந்து வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்களோ அந்த கேட்டகரியை வந்து வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் வேணா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அப்ப கவர்மெண்ட் இஃப் இட் இஸ் திங்கிங் தட் பிசி முஸ்லிம்ஸோடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு, அதனால அவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வளர்ந்து வந்துருவாங்க என்ற ஒரு நம்பிக்கையோட செய்யறாங்க பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் தராங்க. அப்ப இது பாப்புலேஷன் பேஸ்டா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் இன்னும் அவங்க வளரலன்னு முடிவு பண்ணி இந்த நம்பரை பிக்ஸ் பண்ணா வளர்ந்துருவாங்கன்றத முடிவு செய்யலாம். இதை வந்து தனிப்பட்ட முறையில யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கெல்லாம் நம்பர்ஸ் வருதோ, நம்பர்ஸ் கால்குலேஷன்ங்கிற வார்த்தையெல்லாம் வருதோ, ஒரு தனிப்பட்ட நபர் பால் கணக்கு எழுதி எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்பவுமே இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்கும், குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். இந்த ஆஃபீஸர்ஸோட வேலையே என்ன அப்படின்னா ஃபீல்டு லெவல்ல போயிட்டு எங்கெங்கெல்லாம் ரியாலிட்டி எப்படி இருக்குன்றத செக் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்து கவர்மெண்ட் அந்த ரிப்போர்ட்டை இன்னொரு கமிட்டி போட்டு அவங்கள வச்சு செக் பண்ணி இப்படி மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்கிங், பல அடுக்குகள்ல பாத்தீங்கன்னா அதை வந்து சரி பார்த்ததுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வரும். இன்னொரு விஷயம், இப்படி அவங்க ஒரு சடன் சேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுப்போம், இந்த குரூப் எந்த குரூப்புக்கு வந்து 3.5% கொடுத்துருக்காங்க, இந்த நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து இந்த பிசி முஸ்லிம்ஸ்க்கு 3.5% கொடுத்துருக்காங்க. அந்த பிசி முஸ்லிம்ஸை தவிர்த்து மீதி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு சரியான பர்சன்டேஜ் ஒதுக்கல, இல்ல அளவுக்கு அதிகமா ஒதுக்கிட்டாங்கன்னு மத்தவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களும் போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப போராட்டம் அப்படின்றது டெமோக்ரஸில ஒரு முக்கியமான ஒரு 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 அங்கம். எனக்குமே அவனுக்கு போராட உரிமை கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்க போராடலாம், அடுத்தவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீங்க போராடலாம், தப்பே கிடையாது. பப்ளிக் ஆர்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பொதுமக்களுடைய இதுக்கு வந்து நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லைங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இதுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அது கீழே வர்ற ஒரு இன்விசிபிள் ரைட். இந்த விசிபிள் ரைட் இன்விசிபிள் ரைட்டுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். டைரக்டா நீ உனக்கு போராட உரிமை உள்ளது அப்படின்லாம் கான்ஸ்டியூஷன்ல எழுதல. உனக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஆஃப் தாட் அண்ட் பிலீஃப். நீ என்ன நினைக்கிறியோ, உன் மனசுல நினைக்கிறது, அது மாதிரி உன்னுடைய பிலீஃப், உன்னுடைய நம்பிக்கைகள், இதெல்லாம் நீ என்ன செய்யலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா உன்னுடைய சுதந்திரம் உன்னோட மூக்கு வரைக்கும் தான். அடுத்தவன் மூக்கு கிட்ட போயிட்டு எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் அடுத்தவன் மூக்குல போய் நீங்க கை வைக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரிதான் எல்லா ஃப்ரீடமுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது கீழே பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்டிங்க்கும் ரைட்ஸ் உண்டு. இது கான்ஸ்டியூஷன்ல இருக்குன்றதை யார் முடிவு பண்ணலாம்? கான்ஸ்டியூஷன்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டைரக்டா உனக்கு போராட உரிமை உள்ளதுங்கிற வார்த்தை இல்லை. ஆனா கான்ஸ்டியூஷன்ல சொன்னதுக்கு இப்படியும் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 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 ஆர்கனைசேஷன் சொல்லுது. அந்த ஆர்கனைசேஷன் சொல்றதை மட்டும் தான் நம்ம ஒத்துப்போம். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல இது இல்ல, இன்விசிபிளா இப்படி இருக்குன்னு சொல்லி நான் கூட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். நீங்க அந்த மாதிரி அதை படிச்சுட்டு ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனா யாருடைய புரிதல் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதை பத்தி எதனாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? யாருடைய புரிதலை வந்து நம்ம ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா எடுத்துக்கிறோம். யாருடைய புரிதலுக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். வெரி குட்ங்க. மது வெரி குட், ஆனந்த் வெரி குட், இளமதி வெரி குட். ட்ரை பண்ணுங்க. வெரி குட். சுகன்யா நீங்க ஒரு ஜெனரலான ஆன்சரா கொடுத்துட்டீங்க. பட் ஒன்ஸ் அகைன் தட்ஸ் ரைட். மகாலட்சுமி இல்லங்க, அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. நோ. தினேஷ்குமார் வெரி குட். கமான், என்ன ஒரு 3 பேர் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். சந்தோஷ் வெரி குட், சுகன்யா வெரி குட். இன்னும் ஒரே ஒருத்தர். எங்க சாட் வந்து நீங்க இன்னொருத்தரத்தை பார்த்து படிக்க முடியாது, ஏன்னா நீங்க ஒன்லி அட்மினோட தான் கம்யூனிகேட் பண்ற மாதிரி செட்டிங்ஸ் மாறி இருக்கு. நெப்போலியன் வெரி குட். அவ்வளவுதாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட புரிதல் தாங்க எல்லாரோடையும் விட முக்கியம். ஏன்னா நான் நேற்றுக்கே உங்களுக்கு கிளாஸ்ல, அதாவது போன கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சுப்ரீம் கோர்ட்டோட வேலை என்ன. ஒண்ணு வந்து ஆக்சுவலி நம்ம லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லி அதெல்லாம் பின்னாடி படிப்போம். சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ஒர்க் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது. சரிங்களா? அப்ப சுப்ரீம் கோர்ட் தான் என்ன பண்ணிட்டு இருக்கும், தொடர்ந்து கான்ஸ்டியூஷன்ல சொன்னபடி இந்த லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் வேலை செய்யறாங்களா அப்படின்றத பார்க்கும். அது மாதிரி லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை ஏற்றுபவர்கள், சட்டத்தை கிரியேட் பண்ற இந்த எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து சட்டமா கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, பழைய சட்டத்தெல்லாம் கிழிச்சு போட்டே இருப்பாங்க. ரெண்டுமே அவங்களோட வேலை தான். அப்ப இந்த ரிசர்வேஷன் எல்லாம் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த லெஜிஸ்லேச்சர் கிரியேட் பண்ற சட்டத்துல தான் வரும். அதை இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்றத கோர்ட் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த கோர்ட்டுடைய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தவறான சட்டத்தையோ இல்ல கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற விஷயத்தையோ பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு விடாது. என்ன பண்ணிடும், கஷ்டப்பட்டு அவங்க அந்த பில் எல்லாம் லாவா மாத்துவாங்க. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்லி தரேன். பட் அந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி பல தூரம் கடந்து வந்ததுக்கு அப்புறமும் அப்படி இந்த பேப்பர் அப்படி வாங்குவாங்க. வாங்கிட்டு படிச்சு பார்ப்பாங்க, என்னது ஏதோ எழுதிருக்கே எல்லாம் ரைட்டு அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு, இதுவும்
கான்ஸ்டியூஷனும் பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்படி தர்றன்னு கிழிச்சு விட்டுருவாங்க. இதுதாங்க அவங்க வேலை. அதுக்கு தான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு போன கிளாஸ்ல பேர் சொன்னேன். பட் நம்ம அதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பின்னாடி படிப்போம். இந்த மொத்த விஷயத்தையும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரிசர்வேஷன் நம்பர் ஆஃப் அதாவது பர்சன்டேஜா இருக்கட்டும், இல்ல இந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை தாண்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்கு. இது யாருமே ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பு வெறுப்புகள் தாண்டிலாம் வர்றது கிடையாது. அப்ப இப்படி வந்துருச்சு அப்படின்னா இவரு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தனியான ஆளை சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, இப்படி ஒரு தாட்டை வந்து இப்பதான் முதல்ல யாராவது ஒருத்தர் யோசிச்சு சொல்றாங்க, இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க, ஆனா இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நம்ம அந்த கிரெடிட்டை ஓரளவுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? எனிஹோ, இப்ப தமிழ்நாட்டுடைய அந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து பிசி என்ன பண்ணிருக்காங்க, இங்க பேக்வர்ட் கிளாஸஸ் நான் முஸ்லிம்ஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 26.5%, 3.5%, டோட்டலா பாத்தீங்கன்னா 30% பிசிக்கு. எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிறதையும் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இதுல மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்ன்றது ஒண்ணு, எம்பிசிங்கிறத டைரக்டான எம்பிசி எப்படியே இருப்பாங்க. ஆனா டினோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி. இதை படிக்கும் போதே நீங்க எப்படி படிக்கணும்னா டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு தான் படிக்கணும். நான் இதுக்கு என்னங்கிற அர்த்தத்தை இன்னொரு ஒரு நிமிஷத்துல சொல்றேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட். ஷெட்யூல்டு காஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள டிவிஷன்ஸ் ஷெட்யூல் காஸ்ட் அந்த அருந்ததியினர் அப்படின்னு சொல்லி தனியா அதுக்கு ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஷெட்யூல் ட்ரைப்ல டிவிஷனே கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஒரே இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு. சரிங்க, இப்ப இந்த டோட்டல் பர்சன்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிஸ்க்கு 18% அண்ட் எஸ்டிஸ்க்கு 1%. இந்த நம்பருங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் டோட்டலா எத்தனை சீட்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு பார்த்தா 69% ரிசர்வ்டு சீட்ஸ். சரிங்களா? இது வரைக்கும் கிளியரா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து இந்த டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டினா என்ன, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பிராக்டிகலா எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றதையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல நம்ம பிராக்டிகாலிட்டிக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நான் அந்த டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டிக்கு திருப்பி வரேன். டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டின்றது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி, ஒரு மினி ஹிஸ்டரி எலிமெண்ட் அதுல இருக்கு. அதனாலதான் நான் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். சரி, இப்ப ஒரே நிமிஷம். சரிங்க, இப்ப எல்லாரும் இந்த ஒயிட் ஸ்கிரீனை பாருங்க. ஐ திங்க் இந்த எழுத்து எல்லாருக்கும் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏபிசி மெடிக்கல் காலேஜ் சென்னை அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து டைரக்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நடத்துற ஒரு காலேஜுங்க. ஏபிசி கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த ஏபிசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து என்ன செய்யுது, 2020, 2021 இந்த ஆண்டுக்கான அட்மிஷன்ஸ் ஆர் யூஜி. யூஜினா அதான் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்க்கான அட்மிஷன் வந்து பண்ணுது. எம்பிபிஎஸ் வேணாங்க, மெடிக்கல் காலேஜ்னு போட்டோம். இல்ல எம்பிபிஎஸ் இப்போ இந்த தடவை இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், ஏன்னா எம்பிபிஎஸ்ல இப்போ ஒரு புது சிக்கல் வந்துருச்சு, அதை நான் என்னன்னு சொல்றேன். சரி, இப்படி வந்து அட்மிஷன்ஸ் போட போறாங்க. டோட்டலா உங்கள்ட்ட எத்தனை சீட் இருக்கு? 100 சீட் இருக்கு. சரிங்களா? 100 சீட் இருக்கு. இந்த 100 சீட்ல ஒரே நிமிஷம், ஏபிசி மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இருங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் இப்போதைக்கு நம்மளுடைய புரிதலுக்காக நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு மாத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கணக்கு வச்சுப்போம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கணக்குப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரே நிமிஷம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கணக்குப்படி எஸ்டிஸ்க்கு வந்து 7.5%, எஸ்சிஸ்க்கு 15%, ஓபிசிக்கு 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10%, டோட்டலா 60% ரஃப்லி. நம்ம எஸ்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 8% வச்சுப்போம் நம்மளுடைய புரிதலுக்காக. எஸ்டி 8, எஸ்சி 15, ஓபிசி 27, இடபிள்யூஎஸ் தட் இஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்றவங்க 10. சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரே நிமிஷம், இந்த 100 சீட்டை எப்படி பிரிக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. எஸ்டிஸ்க்கு வந்து 8%, எஸ்சிஸ்க்கு வந்து 15%, ஓபிசிஸ்க்கு வந்து 27%, அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்றது இப்போ புதுசா ஆட் பண்ணப்பட்டது
which is basically 10%. பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? பர்சன்டேஜ்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன? இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிருங்க. எடுத்தீங்கன்னா என்ன? by 100ன்னு போட்டுருணும். இப்போ 10% போட்டா 10/100, 73% அப்படின்னு போட்டா 73/100, 16% போட்டா 16/100 இல்லைங்களா? அப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துட்டு இருக்கோம்? 100 சீட் இருக்கு. எந்த காலேஜ்ல? ஏபிசி மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை நடத்துது. ரிசர்வேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுது? எஸ்டிஸ்க்கு 8%, எஸ்சிஸ்க்கு 15%, ஓபிசிஸ்க்கு 27, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10. இதை வந்து நிறைய பேர் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறோம்? முதல்ல இந்த சீட்டெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க, அப்புறம் தான் ரிமைனிங் எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சுக்கிறோம். இங்கதாங்க ட்விஸ்ட். இந்த 100 சீட் இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன செய்வாங்க? இந்த டோட்டல் ஆட் பண்ணுங்க. இந்த டோட்டல் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? 15 + 8 is 23. 23 + 27 50. 50 50 + 10 60. அப்ப ரிமைனிங் 40 இருக்கு பாத்தீங்களா? அந்த ரிமைனிங் 40க்கு தான் என்ன பேர் வச்சிருக்கோம்? நம்ம ஜெனரல்னு பேர் வச்சிருக்கோம். ஜெனரல் இஸ் ஈக்குவல் டு 10%. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம சொல்ல போற பாயிண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸோடைய கருவே இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப இந்த 100 சீட்ல சாரி ஜெனரல் 10ல வெரி சாரி I made a mistake there. ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 40. ஓகேவா? ஜெனரல்ங்கிறது 40 வருது. ஐயோ சாரிங்க. ரைட். ஜெனரலுக்கு வந்து 40 வந்திருக்கா? இப்ப பாருங்க. ஓகே. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த 100 சீட்டுக்கு மொத்தம் வந்து ஒரு 200 பேர் அப்ளை பண்ணிருக்கான்னு வச்சுப்போம். ஆக்சுவலா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இந்தியாலே ஒன் ஆஃப் தி டாப் காலேஜஸ் அப்படின்றதுனால. பட் இந்த 100 சீட்டுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 200 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்கன்றது இருக்கு. அந்த கிரைட்டீரியா இருக்கு. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணுவோம்? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. 200 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. 100 சீட்டு தான் இருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 200 இந்த 200 பேரையும் வந்து என்ன பண்ணுவாங்க? டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவாங்க. எதன் பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவாங்க? இந்த 200 பேரும் எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 500 மார்க் எக்ஸாம் எழுதிருக்காங்க. அப்ப என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்காங்க? அவுட் ஆஃப் 500 பாத்தீங்கன்னா 499 யாரோ ஒருத்தர் வாங்கியிருப்பார். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா 498. 498லயே ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரே நிமிஷங்க. சாரி. யா. ரெண்டாவதா வாங்கினவங்க பாத்தீங்கன்னா 498 ஒரு 5 பேர் இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறாவது ஆள் வந்து 497. இப்படி டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் மார்க்ஸ்ல வந்து எழுதுவாங்க. இது எவ்வளவு தூரம் வரைக்கும் எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 40 பேர் 40வது ஆள் வரைக்கும் எழுதிருப்பாங்க. இந்த 40வது ஆள் பாத்தீங்கன்னா 453 மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். இப்ப என்ன செய்வாங்க? முதல்ல இந்த 40 பேரையும் ஸ்ட்ரைட்டா எடுத்து இந்த முதல் 40 சீட்டை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படியே ஜெனரல் முடிஞ்சிடும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 499 மார்க் எடுத்தவர் ஷெட்யூல்டு ட்ரைபா இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்டா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், இல்ல அவர் வேற ஏதாவது இது எதுலயுமே இல்லாத அதர் கேட்டகரியா கூட இருக்கலாம். ஆனால் முதல் 40 சீட்டும் பாத்தீங்கன்னா மெரிட்ல தான் ஃபில் ஆகும். மெரிட்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? இதுதான். இப்ப இது வந்து யூபிஎஸ்சியா இருக்கு, உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர் கிடைக்க போகுது அப்படின்னா இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ரிசர்வேஷன் இல்லாத சீட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் ஜெனரல்ங்கிற வேர்டே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசர்வேஷன் இல்லாத சீட் இருக்கு பாத்தீங்களா, 40 சீட்டு, இந்த 40 சீட்டை அந்த மார்க் வாங்கினவங்க எல்லாரும் அப்படியே ரிவர்ஸ்ல அடுக்குவாங்க. யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கினாங்களோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட். அவன் எந்த கம்யூனிட்டில வந்திருக்கான்றது இரலவென்ட். அது நமக்கு தேவையற்ற விஷயம், அது அனாவசியம். முதல் 40 சீட் அப்படி ஃபில் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது தாங்க இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் எடுத்து ஒரு லிஸ்ட் போடுவாங்க. முதல் மார்க் இந்த 499 எடுத்தவனே ஒரு எஸ்டி ஸ்டூடெண்ட் தான் வச்சுங்களேன், அவன் இந்த லிஸ்ட்லயே வரமாட்டான். அவன் இந்த ஜெனரல்லே ஃபில் ஆயிடுவான். இவனெல்லாம் தவிர்த்து அந்த முதல் 40 பேரை தவிர்த்து அதுக்கப்புறம் எஸ்டி உடைய டாப் லிஸ்ட் போடுவாங்க. எஸ்டிலே ஹையஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்கா, ரெண்டாவது ஹையஸ்ட், தேர்ட் ஹையஸ்ட், ஃபோர்த் ஹையஸ்ட்னு சொல்லிட்டு 8 ஹையஸ்ட் மார்க் எடுத்து அவங்களுக்கு இந்த எஸ்டி சீட்டு எத்தையும் ஃபில் பண்ணிடுவாங்க. அதே ப்ராசஸ் தான் எஸ்சிஸ்க்கும், அதே ப்ராசஸ் தான் ஓபிசிக்கும், அதே ப்ராசஸ் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கும். இது வந்து ஐடியலான சிஸ்டம்ங்க. ஒரு சிஸ்டம் இப்படிதான் எப்படி வேலை செய்யும் ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றதுக்கு இதாங்க பிராக்டிகல் எக்ஸாம்பிள். இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்? ஒருவேளை எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8 சீட் வச்சிருந்தோம் இல்லையா, இந்த 8 சீட்ல எஸ்டி கம்யூனிட்டில இருந்து அப்பியர் ஆனவனே 6 பேர் தான் இருக்கான். 8 சீட் வந்து எஸ்டிஸ்க்குன்னு வச்சிருந்தோம், ஆனா அதுல எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவனே 6 பேர் தான் இருக்கான். அப்ப என்ன செய்வோம்?
அதே மாதிரி ஒரு சில கம்யூனிட்டிஸ்ல அதிகமா நம்பர் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 8 சீட்டு தான் எஸ்டிஸ் கொடுத்துருக்கோம், ஆனா அப்பியர் ஆனவன் ஒரு 100 பேர் இருக்கான் எஸ்டிஸ்ல இருந்து. அப்ப வந்து முதல் டாப் 8 எடுத்து அப்படியே நம்ம சீட்டு கொடுத்துருவோம் இல்லைங்களா? இது ஓகே. இதுல இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய சப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேரி ஓவர்னு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. 6 பேர் தான் எஸ்டில இருந்து அப்பியர் இருக்கான், 8 சீட் இருக்கு அப்படின்னா அந்த ரிமைனிங் 2 சீட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் வித்ஹோல்ட் பண்ணிடுவாங்க சில இடத்துல. அது டிபெண்டிங் ஆன் டிபார்ட்மெண்ட், டிபெண்டிங் ஆன் கவர்மெண்ட் மாறும். இதுதாங்க பிராக்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் ரிசர்வேஷன். இப்படிதான் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல சீட் ஃபில் பண்றது அப்படின்றது இப்படிதான் நடக்கும். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது குழப்பங்கள் இருக்கா? ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கணுமா? அப்படி இருந்ததுன்னா உடனே சாட்ல சொல்லுங்க. ஏன்னா எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் ஆஃப் லெசனுக்கு போயிடலாம். அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் பேஸ்டா என்னென்னலாம் நடந்திருக்குன்றதெல்லாம் ஷார்ட்டா ஒரு ரிவ்யூ பார்த்துருலாம். சரிங்க, சூப்பர் 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 சூப்பர். ஸோ வரங்க. வெரி குட் மிஸ் ஐஸ்வர்யா, தட்ஸ் a wonderful question. வெர்டிகல், ஹாரிசான்டல், இன்டர்லாக்கிங். இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன்னா என்ன, ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்னா என்ன, இன்டர்லாக்கிங்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, ஆனா நான் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கிடைச்சா இந்த கிளாஸ்க்குள்ளேயே சொல்றேன், இல்லைன்னா பின்னாடி சொல்றேன். யூபிஎஸ்சிலையும் இதே மாதிரி தாங்க. அடுத்தது ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு நண்பர், யூபிஎஸ்சில அப்படி ரிசர்வேஷன் பண்றாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பர்சன்டேஜ் மாறலாம், பர்சன்டேஜ் ஒரு இதுல ஏறலாம் இறங்கலாம். ஒரு பிக்ஸ்டு பர்சன்டேஜ், இந்த 30% வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3% இவங்களுக்கு, 2% வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய டிசெண்டன்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலில இருந்தவங்க. இப்படி நிறைய உள் பிரிவுகள் எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா சிஸ்டம் இப்படிதான் வேலை செய்யும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தெளிவு பிறக்கணும். அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த சப் டிவிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு 100 சீட் இருக்கு அப்படின்னா அதுல அன்ரிசர்வ்டா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இப்ப வந்து எஸ்சிஸ்க்கு 8%, எஸ்டிஸ்க்கு 8%, எஸ்சிஸ்க்கு வந்து 15%, ஓபிசிஸ்க்கு பாத்தீங்கன்னா 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு 10%, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 60% வந்துடும். அப்ப 100 சீட் இருக்குன்னா 40 சீட்டு தான் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, அன்ரிசர்வ்டா இருக்கு. இந்த அன்ரிசர்வ்டு தான் முதல்ல ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ்ல இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் வச்சு வேற ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு அப்படி அப்படியே ஃபில் பண்ணிட்டே வந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன வச்சிருந்தோம், முதல்ல இண்டிபெண்டன்ஸ் ஆகிற சமயத்துல என்ன வச்சிருந்தோம், 3 லிஸ்ட் தாங்க வச்சிருந்தோம். 3 லிஸ்ட், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு, அப்புறம் 3வதா என்ன ஒரு லிஸ்ட் வச்சிருந்தோம், ஜெனரல் அப்படின்னு வச்சிருந்தோம். ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லி அது கீழே ஒரு 4000 5000 ஜாதி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு சில ஜாதிகள். இந்த 2 லிஸ்ட்லயுமே வராதவன் எல்லாரும் ஜெனரல்னு வச்சிருந்தோம். அப்புறம் இந்த ஜெனரல் லிஸ்ட்ல இருந்து ஒரு சில கேஸ்ட் தான் எடுத்து ஓபிசிஸ், அதர் பேக்வர்ட் கேஸ்ட், அவங்க எல்லாம் என்ன எஸ்சி எஸ்டிஸ் அளவுக்கு ஒரு வளர்ச்சியில பின்தங்கி இல்ல, அதே சமயத்துல ரிமைனிங் இன்னொரு கேட்டகரி அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வளரவும் இல்லை. அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் ஓபிசிஸ்க்கு பண்ணோம். பட் அதுல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு இப்ப கொஞ்சம் ஷார்ட்லி பாத்துருவோம். சரிங்களா? இது வரைக்கும் எல்லாரும் தெளிவா இருக்கீங்களா? நைஸ். அதாவது சாட் பாத்துட்டு இருக்கேன், யாராவது இது வரைக்கும் எதாவது குழப்பம் இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கேன். ஓகே, இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்லி அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். கொஞ்சம் இருங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டேக் a look at the screen now. சரிங்க, இப்போ நான் ஆல் இந்தியா கேட்டகரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா, இதோட அப்படியே ஒரு மிரர் தாங்க தமிழ்நாடு சிஸ்டம். தமிழ்நாட்டுல என்னன்னா நம்பர்ஸ் தான் கொஞ்சம் மாறி இருக்கு இல்லைங்களா. பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், ஷெட்யூல் காஸ்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இந்த ஏற்ற இறக்கங்கள் ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊருடைய பாப்புலேஷன் அப்படி இருக்கு, தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் அந்த மாதிரி இருக்கு. இங்க இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் நினைக்குது, அதனால இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? ரைட். இப்ப இங்க இந்த சிஸ்டத்துல இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுடைய கிரைட்டீரியா என்ன, எத்தனை ரூபாய் கம்மியா சம்பாதிச்சா அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மேல இன்னைக்கு ஒரு டேட்டா சொல்லுவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே கிரைட்டீரியா இருக்குமா அப்படின்னா ஆப்வியஸ்லி இருக்காது. ஏன், இன்கம் அப்படின்றது, இன்கம் நான் ஏழை பணக்காரன் அப்படின்றதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்றது, எல்லாமே ரிலேட்டிவ். இப்ப நான் ரொம்ப உயரமானவன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் ரொம்ப உயரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், ஐ எம் a tall person அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அவர் டால்னு சொல்றாரு? ஆவரேஜ் ஹைட் நம்ம மனசுல ஒன்னு வச்சிருப்போமா, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு உயரமா இருக்காருன்னு அர்த்தம்.
அப்ப எக்கனாமிக்கலி வீக்கர், நான் ரொம்ப பண பலத்துல வந்து ரொம்ப குறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்றது எதை பேஸ் பண்ணி சொல்றது? ஒரு ஆவரேஜ் இன்கம் அப்படின்னு கவர்மெண்ட் மனசுல ஒண்ணு வச்சிருக்கும். அதன்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கிறவங்க, வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் சொல்லுது. அது அந்த வருமானத்தை வச்சு மட்டும் சொல்லல. கவர்மெண்ட் போஸ்ட்ல உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருந்திருக்காங்களா? அது மாதிரி வந்து உங்க ஃபேமிலிக்கு இத்தனை அமௌண்ட் தாண்டி லேண்ட் இருக்கா? அது மாதிரி பாத்தீங்கன்னா சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த கம்பாரிசனை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்றவங்க யாருன்றதோட டெஃபினேஷன் இன்னைக்கு இருக்கு. இப்ப இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்லயும் கவர்மெண்ட் வில் டெவலப். அதனாலதான் நான் இந்த கிளாஸ்ல எந்த நம்பருமே சொல்லல. இந்த நம்பரை தாண்டி சம்பாதிச்சா அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர், அது கீழே இருந்தா இதுங்கிறதுலாம் நான் சொல்லாததுக்கு காரணம் இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? கவர்மெண்ட் இப்படி ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அது எல்லாரையும் கால்குலேட் பண்ணி இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த அமௌண்ட் கீழே சம்பாதிச்சா அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படின்னு முடிவு பண்ணி. சரியா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எல்லாரும் இந்த இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரே நிமிஷம். in a minute you will see something in the screen. நான் போன கிளாஸ்ல சொன்ன ஒரு ட்விஸ்ட் வேற ஒண்ணு இருக்கு. அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. see இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம இன்னும் ஒரு 3-4 விஷயத்த வந்து நான் சொல்றேங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாட்ல ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி. இந்த கிளாஸோட முடிவுல ப்ராபபிலி உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இல்லனா நீங்க கடைசியா திருப்பி இதே கேள்வியை ரிமைண்ட் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர். இப்போ நம்ம இந்த கிளாஸோட ரிமைனிங்ல வந்து என்னென்னலாம் பார்க்க போறோம்ன்றத ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ரிசர்வேஷன் ஹிஸ்டரி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஸ்பெசிஃபிக்கா ரிசர்வேஷனுக்காக என்னென்ன ஹிஸ்டரிலாம் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நடந்திருக்குன்றத பார்ப்போம். அது வந்து ரொம்ப ஷார்ட்டான பொலிட்டிக்கல் பிளஸ் எக்கனாமிக் ஹிஸ்டரி ரெண்டு சேர்த்து தான் வரும். இது வந்து நல்ல கொஸ்டின் ஏரியாங்க. ஏன்னா எந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணிருக்காங்க, தமிழ்நாடுன்றது ஸ்பெசிபிக்கா ஒரு மேஜர் சேஞ்ச் கான்ஸ்டியூஷன்ல எதுல பண்ணிருக்கு, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். டைரக்டா ஃபேக்ட் சொல்லியே வரலாம். அதனால இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே ஃபேக்சுவல். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அனாலிட்டிக்கல்ங்க. நல்லா அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக செஞ்சது. இனிமே பார்க்க போறது எல்லாமே வந்து டேட்டா. சரிங்களா? அனாலிட்டிக்கலா நம்ம இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்ப்போம். ஷெட்யூல் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்ப்போம். 9th ஷெட்யூல் சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல நீங்க ஏதாவது ஒன்று எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்து கோர்ட் எதுவும் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது பத்தியும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த கிளாஸ்லயே சொல்லிடுவேன். அட் தி எண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா we will speak regarding question and answers. ஜெனரலா உங்களுக்கு எந்த பேட்டர்ன்ல டிஎன்பிஎஸ்சி லெவல்ல கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதையும் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து பாத்துருவோம். சரியா? ரைட். ஒரே செகண்ட். யா, இப்போ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டேக் a look at the screen. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கம்பைலேஷன் தாங்க. இப்போ நான் காமிக்க போறது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம்லைன். எங்க ஆரம்பிச்சோம், அப்படியே எந்தெந்த ஸ்டெப் எல்லாம் கிராஸ் பண்ணோம், எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இது வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு 2008-9 வரைக்கும் நான் காமிக்க போற டைம்லைன் வந்து இருக்கும். கடைசி 10 வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, பொலிட்டிக்கலி சார்ஜா என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்க நடந்திருக்கு, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு கொஸ்டின் ஏரியால வரலாம், இது மூணும் பார்ப்போம். ப்ளீஸ் டேக் a look at the screen. ரைட். நம்ம நேரா 1871க்கு போயிட்டோங்க. ரொம்ப பழசு. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்குலாம் முன்னாடியே போயிட்டோம். சரியா? இண்டிபெண்டன்ஸ்க்கு வெரி வெல் முன்னாடி 1857ல தான் பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி இது நடக்குது. தி கிரேட் ரிவோல்ட் நடக்குது. ஒரு பார்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, அவங்களுக்குன்னு பல பிரச்சனைகள் இருந்தது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து அதெல்லாம் எடுத்து சண்டை போட்டாங்க. அது அப்படியே கேங்கா சேர்ந்து மாறிடுச்சு. இங்க சில பேருக்கு வந்து இந்த ஹாஸ்டல் அனுபவங்கள் இருக்கலாங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஹாஸ்டல் ரூம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா ஏதாவது ஒரு ரூம்ல வந்து தட்டு கீழே போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆக்சிடென்டலா தட்டு கீழே வந்துச்சு சாப்பிட்ற சமயத்துல அப்படின்னா அப்படியே டபடபடபடபடன்னு லைனா என்ன பண்ணுவாங்க, எல்லா ரூம்ல இருந்து தட்டு கீழே போட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன். கிட்டத்தட்ட நம்ம 1857 வேலூர் இது சாரி இந்த கிரேட் ரிவோல்ட்டை பாத்தீங்கன்னா அப்படி சொல்லலாம். ஒரு இடத்துல அப்படியே ஆரம்பிக்கும், அவன் டென்ஷன்ல இருப்பான், செம்ம கோவத்துல இருப்பான், அவரே அப்படி பண்ணிட்டாரு நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி அந்த புரட்சி நடக்கும். அதுக்கு அல்டிமேட்லி ஃபெயிலியரா போயிடும். பட் இட் வாஸ் a சிம்பிள். இது வந்து ஃபெயிலியர்னு சொல்றவங்க இருக்காங்க, சக்சஸ் சொல்றவங்க இருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இட் வாஸ் a சிம்பிள். என்ன சிம்பிள்? இந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நம்ம வந்து ஒரு கோஆர்டினேட்டடா ஒரு ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள். இதை ஏன் நான் இந்த கிளாஸ்ல சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. இந்த ஆல் இந்தியா ரிவோல்ட், அதாவது இந்த கிரேட் ரிவோல்ட் நடந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷ கேப்புக்குள்ள 20-23 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 1871ல இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. இங்கதான் மொதல் ட்விஸ்ட் வருதுங்க. All of you please take a look at the screen very carefully. ஒரு நிமிஷம். ரைட், இங்க பாருங்க.
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சார்ஜா இருக்கும்போது 1871ல மெட்ராஸ் சென்சஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுக்க சொல்றாங்க. இங்க மெட்ராஸ்ங்கிற வார்த்தை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க கூடாது, மெட்ராஸ் சிட்டின்னு புரிஞ்சுக்க கூடாது. மெட்ராஸ் அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, கேரளாவுடைய ஒரு மிகப்பெரிய பகுதி, சதர்ன் கர்நாடகா, சதர்ன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. தெலுங்கானா ஒரு அளவுக்குலாம் டச் பண்ணிடும். நடுவில் பாத்தீங்கன்னா மைசூர்னு ஒரு சின்ன ஏரியா மட்டும் நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டுக்குள்ள இருக்காது. கேரளால பாத்தீங்கன்னா சின்னதா திருவிதாங்கூர் சமஸ்தானம் சொல்லி ஒரு சின்ன ஏரியா இருக்காது. ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்ம கேரளான்னு சொல்ற இடம் முழு தமிழ்நாடு, சவுத் கர்நாடகா, சவுத் ஆந்திர பிரதேஷ், கொஞ்சம் தெலுங்கானா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்ல இருந்தோம், மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்தோம். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதோட அடிப்படையில என்னன்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா, நான் பிராமின் ஹிந்துஸ் அப்புறம் முஸ்லிம்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து அரசாங்க வேலை இல்ல அரசாங்கத்துல ஒரு பொறுப்புன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்காங்க, இவங்களை யாரும் வளர விடுறது இல்லை. சோ இவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சாதான் இவங்க வளருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. இது ஒரு ஸ்டடி, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1881 suggestion made to take a special interest in socially backward groups. இந்த மாதிரி நலிவடைந்தோர், பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்படி ஒரு தாட் வந்து வளர்ந்து ஒரு ரியல் பிளானா மாறுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியணும். ஏன்னா இது எதுவுமே டக்குன்னு ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. பேக்ரவுண்ட்ல பல கஷ்டங்கள் நடந்து பல பேர் போராடி அதுக்கு பிறகுதான் நடக்கும். 1882 recommendation made to use education as a criteria for backwardness. ஒருத்தர் பின்தங்கி இருக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுங்களேன். எதை பேஸ் பண்ணி நீ அதை சொல்றேன்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்போம் இல்லைங்களா? அவர் நிறைய காசு வச்சிருக்காருன்றதுனால அவர் முன்னேறிட்டாரா, இல்ல அவருக்கு நிறைய அறிவு இருக்குன்றதுனால அவர் முன்னேறிட்டாரா, இல்ல அவர் உடல் வலிமை நிறைய இருக்குன்றதுனால அவர் முன்னேறியவர்னு சொல்றீங்களா, இதெல்லாம் இல்லைன்றதுனால அவங்க எல்லாம் பின்தங்கியவர்னு சொல்றீங்களா? இப்படி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து எஜுகேஷனை நம்ம வந்து ஒரு கிரைட்டீரியாவை வச்சுப்போம் அப்படின்னு முதல்ல யோசிச்சாங்க. பட் ஆக்சுவலி இதுவே வந்து ஒரு பெரிய ஃபால்ட் தான் அந்த சமயத்துல. ஏன்னா அப்ப ரொம்ப கம்மியான பாப்புலேஷன், நீங்க பணக்காரங்களாவே கூட இருந்திருக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப கம்மியான பாப்புலேஷனை தவிர்த்து பல பேருக்கு ஒரு ஃபார்மல் எஜுகேஷன்ன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பல பேருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கான வழி கிடையாது, ஏன்னா ஸ்கூலே கிடையாது. பல இடங்கள்ல ரொம்ப கம்மியான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் இல்ல அந்த சோ கால்ட் அப்பர் கேஸ்ட்ல இருந்து வந்தவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப எஜுகேஷன் இல்லாதவனை வந்து ஒரு பேக்வேர்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% மேல இருக்கிற பாப்புலேஷன் என்ன ஆயிடுவாங்க, எல்லாருமே பேக்வேர்ட் ஆயிடுவாங்க. இப்ப அந்த சமயத்துல இந்த கிரைட்டீரியா வந்து யாரும் பெருசா எடுத்துக்கல. தவிர இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லிட்டு அப்போ ஒண்ணு இருந்துச்சு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இங்க வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் இப்பெல்லாம் சொன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கிரியேட் பண்ணிச்சான்னு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா அப்ப இந்தியாவே இல்ல இல்லையா? அப்ப வந்து பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியால 1857 ரிபல்லியன் நடந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரக்டா ரூல் பண்ண ஆரம்பிக்குது. நம்மள ஒரு பிரைவேட் கம்பெனி ரூல் பண்ற. நல்லா புரிஞ்சுங்க, 1757 பேட்டில் ஆஃப் பிளாசின்னு ஒன்று நடக்கும் இல்லைங்களா? 1757 இருந்து 1857 வரைக்கும் ஒரு 100 வருஷம் ஒரு பிரைவேட் கம்பெனி, ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனி, சாம்சங், ஆப்பிள், ஓப்போ, இதெல்லாம் இவ்வளவு பிரைவேட் கம்பெனிஸ் பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனி நம்மள 100 வருஷம் ரூல் பண்ணிருக்கான். ப்ராப்பரா ரூல் பண்ணிருக்கான் 100 வருஷம். பல தப்புகள் பண்ணிருக்கான், ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு பிரைவேட் கம்பெனி 100 வருஷம் நம்மள ரூல் பண்ண. 101வது வருஷம் 1857 முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இமீடியட்டாவே என்ன ஆயிடுச்சு, ஒரு கவர்மெண்ட் நம்மள ரூல் பண்ணுது. ஒரு ஃபாரின் கவர்மெண்ட் நம்மள ரூல் பண்ணுது. அவங்க ஒரு 90 இயர்ஸ் 1947 வரைக்கும் ரூல் பண்றாங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ண ஆரம்பிச்சு. இது இந்த டிரான்சிஷன், ஒரு பிரைவேட் கம்பெனி டு ஒரு கவர்மெண்ட் ரூல், இந்த டிரான்சிஷன் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னது, எப்ப வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியை தாண்டி ஒரு கவர்மெண்ட் டைரக்டா நம்மள ரூல் பண்ண ஆரம்பிக்குதோ, நம்மள்ட்ட இருந்து சுரண்டது மட்டுமே நோக்கம்னு சொல்லி அவனால செய்ய முடியாது. அட்லீஸ்ட் 100% செய்ய முடியாது. ஒரு பிரைவேட் கம்பெனி நம்ம ரூல் பண்ணும்போது அவன் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? அவன் இந்தியன் பீப்புளோட அந்த வெல்ஃபேருங்கிறதுலாம் அவனுக்கு முக்கியன்றதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? he doesn't care and he doesn't have to care. ஆனால் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நியாயமா ரூல் பண்றானா இல்லையாங்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை. ஆனா அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. ஆப்ளிகேஷன் என்னங்க, ஒரு உணர்வு இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இவங்களுக்கு செய்யணும், அட்லீஸ்ட் இவங்களை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்காவது வந்துடுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் தான் என்ன செய்யறாங்க, இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அது மாதிரி பல ஏஜென்சிஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. யாருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் பீப்புளோட பெனிஃபிட்டுக்காக அவங்க செய்யல, நம்மள இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க அப்படின்றதுக்காக செஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி, அந்த கமிஷன் வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிட்டிஸ் எல்லாம் ஒரு சிலது இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து இனிமே தான் கிரியேட் ஆக போறாங்க. அவங்க கிரியேட் ஆனதுக்கு பிறகு அவங்களே சில ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல் நம்ம சொல்ல முடியாது, பட் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த ரிப்போர்ட் ஆஃப் எஜுகேஷனல் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் என்ன பண்ணுது, practically no attention is paid to the problems of education of general people. அதாவது ஒரு சராசரி மனிதன் படிக்கிறத பத்தி யாருமே கவலைப்படல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கவலைப்படல, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆன கவர்னர்ஸ் அவங்க இதை பத்தி கவலைப்படல,
பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் வைஸ்ராய்ன்னு சொல்லிட்டு, அவரும் இதை பத்தி எல்லாம் கவலைப்படல. பின்னாடி அப்ப இதுக்காக வந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒன்றும் பெருசாவே எடுத்துக்கல. அப்ப முதல்ல இதை செய்யணும் அப்படின்றதான் அந்த கமிஷன் சொல்லும். எஜுகேஷன் கொடுக்கணும், காமன் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப போராடி என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்சியல் சப்போர்ட் இஸ் ப்ரொவைடட் இன் மெட்ராஸ் டு ஸ்ப்ரெட் எஜுகேஷன். கல்வியை இந்த தமிழ்நாட்டு ஏரியாவுக்கு, தமிழ்நாடுல அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்ல ஏரியாஸ்ல வந்து கல்வியை வளர்க்கறதுக்கு ஃபண்டு வேணும்னு முதல்ல கேட்பாங்க. எதுக்குங்க ஃபண்டு வேணும்? ஃபர்ஸ்ட் பில்டிங்ஸ் கட்டணும், பிசிக்கலா பில்டிங்ஸ் கட்டணும், புக்ஸ் பிரிண்ட் பண்ணணும், ஃபேக்கல்ட்டிக்கு பணம் கொடுக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கல்வி ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய பேசிக் இருக்கு. பணம் இல்லாம நீங்க உங்களால இது எதையுமே செய்ய முடியாது. அப்ப அன்னைக்கு வந்து பணத்துடைய முழு கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்துச்சு. அவங்கள்ட்ட போராடி ஐயா எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சில சமயம் வயலண்டா, சில சமயம் கொஞ்சம் சைலண்டா, ரெண்டு வகையிலுமே நம்ம போராட்டம்லாம் பண்ணிருக்கோம். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சரி பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி ஓரளவுக்கு ஃபண்டிங் கொடுக்குது. இந்த ஃபண்டிங்கை யூஸ் பண்ணி என்ன ஆயிடுச்சு, இங்க சவுத்துல அந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல இடங்கள்ல அதுக்கான ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு, கல்வி வேணுங்கிறது. மராட்டி சைட்ல எல்லாம் நடந்திருக்கு, கொஞ்சம் நார்த்ல எல்லாம் நடந்திருக்கு. ஆனா சவுத்துல எஸ்பெஷலி மெட்ராஸ் ஸ்டேட்ல நடந்த அளவுக்கு வேற எங்கேயுமே பாத்தீங்கன்னா கல்விக்கான அந்த நெசசிட்டி நடக்கவே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிசர்வேஷன் பேஸ்டான அந்த கோபம், கொதிப்பு, அப்புறம் இந்தியால இருந்தே மொத்தமா நம்ம அந்த மாறுபட்ட மாதிரி இருக்கிற நம்மளுடைய அந்த பிஹேவியர் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கல்விக்கு இங்க ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்கு இங்க இருந்த லீடர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா வேணா இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் சொல்றேன், இங்க இருந்த லீடர்ஸ் கல்வி தான் ப்ரையாரிட்டிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. நமக்கு ஒரு 10 பிரச்சனை இருக்கு அப்படின்னா மொதல் பிரச்சனை கல்வி அப்படிங்கிற அளவுக்கு, அட்லீஸ்ட் ரெண்டாவது பிரச்சனை கல்வி, மொதல் பிரச்சனை பசி, ரெண்டாவது பிரச்சனை கல்வி, அந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எப்ப? இந்த சமயத்துல 1880s அந்த பாயிண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணணும். சரி, 1893 இங்க மெட்ராஸ் கவர்மெண்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. மெட்ராஸ் கவர்மெண்ட் அப்படின்னா இங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி மெட்ராஸ் கவர்மெண்ட் ஒன்னு இருந்துச்சா சார் அப்படின்னு கேட்டா எஸ் அண்ட் நோ. ஒரு கவர்மெண்ட்ங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் வச்சிருக்கோம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்குன்றத பார்த்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டா அதை கவர்மெண்ட்னு சொல்லிடுறோம் இல்லையா? அப்ப மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா எஸ், எலெக்ஷன்ஸும் நடந்துச்சு, மக்களும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அந்த ஓட்டு போடுற உரிமைன்றதை யாரு கொடுத்தாங்க? ரொம்ப லிமிட்டடான, ரொம்ப உயரத்துல, சொசைட்டில ரொம்ப உயரமா இருப்பான் பாத்தீங்களா? உயரம்னா என்ன? அன்னைக்கு உயரத்தை எப்படி மெஷர் பண்ணாங்க? பணம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டினேன் அது, அப்புறம் ஜாதி, இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியா வச்சு ரொம்ப சின்ன செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. எலெக்ஷன் மெத்தட் என்ன, அதெல்லாம் எப்படி எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடான பீப்புள் போய் ஓட்டு போட்டு அவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பார்ட்ல இருப்பாங்க. இன்னொரு பார்ட் ஆஃப் மெட்ராஸ் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? பிரிட்டிஷ் லார்டு ஒருத்தர் வருவாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து யாராவது ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வருவாரு, நீங்க 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 அப்படின்னு சொல்லி அவரே ஒரு 10-15 பேரை சூஸ் பண்ணுவார். சூஸ் பண்ணி நீங்களும் இனிமே கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு பேரு நாமினேஷன் சொல்லுவாங்க. நாமினேஷன்னா சிம்பிளா ஒருத்தர் விரல நீட்டி நீ இனிமே இதுல ஒரு பார்ட்டா இருப்பான்னு சொல்றது. இப்படி இவங்களெல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிற கவர்மெண்ட் தாங்க மெட்ராஸ் கவர்மெண்ட், அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட். இதையும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் ஓட்டு போடுறீங்கன்னா எதெல்லாம் பேஸ் பண்ணி போடணும்? சரி, அது ஒரு செப்பரேட்டான டிபேட். ஆனா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். அவர் நமக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வர போறாருங்கிறத பேஸ் பண்ணி அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு, அவருடைய தத்துவம் என்ன, ஐடியாலஜி என்ன, இதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம ஓட்டு போடணும். எதுக்காக போட்டாலும் அது நமக்கே கடைசியில் ஆபத்தா வந்து முடிஞ்சிடும். சோ அது இருக்கட்டும். அப்ப அந்த காலத்துல ஓட்டு போடுறதுக்கே ரைட்ஸ் இல்ல பல பேருக்கு. அப்ப அவனோட இன்ட்ரெஸ்ட் யாரு போய் பாத்துப்பா? நாமினேஷன் பண்ணி எங்க இருந்தோ எவனோ ஒருத்தன் வந்து ரூல் பண்றாங்க போது அவன் எப்படி வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் வேணுங்கிறதெல்லாம் யோசிப்பான்? சோ இதுதாங்க பிரச்சனை. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்ததுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றத நீங்க இந்த 1893 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சிச்சுவேஷனை யோசிச்சீங்கன்னா புரியும். ஏன்னா அந்த சமயத்துல ரெப்ரசன்டேஷனே இல்லை. அதனாலதான் நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்ச ஸ்லைட்ல பாத்திருப்பீங்க, கான்ஸ்டிடியூஷன்லயே 2 விஷயம் எதுக்கு சொல்லியிருப்பாங்க ரிசர்வேஷன் பேஸ்டா, அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட். இந்த 2 தான் கான்ஸ்டிடியூஷனுடைய ஹார்ட் கோல். சமத்துவம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுலாம் ஓகே, ஆனா ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். எல்லா இடத்துல இருந்தும் எவனாவது மேல வந்து உட்கார்ந்தாதான் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவன் நல்லது செய்யணும்னு ஒரு 4 வார்த்தை பேசவாது செய்வான். அப்படி நடக்கும்போது தான் என்ன ஆகும், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு அட்டென்ஷன் கிடைக்கும். சரிங்களா? இது கல்வியா இருக்கலாம், வளர்ச்சியா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ரைட். 1893 என்ன பண்ணுது, மெட்ராஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்பெஷல் எஜுகேஷனல் அட்டென்ஷன் ஃபார் 49 டிஃபரெண்ட் காஸ்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, மக்களால முழுமையா தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்மெண்டே என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஒரு சில காஸ்டுக்கெல்லாம் நம்ம எஜுகேஷன் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. பின்னாடி 26 of July 1902 Maharaja Shahu of Kolhapur enacts 50% reservation for non-Brahmins in Kolhapur state. தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியில எதுக்கு இந்த மாதிரி மற்ற இடங்களோட இடமும் வருது அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல நடந்த சின்ன ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை அப்படியே எடுத்து நம்மளும் எடுத்து வச்சுட்டு அதுல இன்னும் கொஞ்சம் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்.
1918, upon receiving the commission report for backward classes, Mysore government had announces reservation in education and jobs. என்னங்க ஆச்சு 1902ல இருந்து 1918 வரைக்கும் நடுவில் ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு பார்த்தா இந்த இன்பிட்வீன் இயர்ஸ்ல சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா 1914ல இருந்து 1918 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல தான் பிரிட்டனுடைய முழு கவனமும் இருக்கு. இந்தியாவில நடந்த பெரிய மாற்றங்கள் பத்தி எல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. எஸ்பெஷலி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒண்ணுமே ஒரு ஸ்பெசிபிக்கான இதெல்லாம் நடக்கல. ஸோ 1918ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு மைசூர்ல வருது. 1920ல அதே மகாராஜா ஷாஹு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு ஊர்ல கொடுத்திருக்காரு இல்லையா கோல்ஹாப்பூர்ல, அதே மாதிரி அதே கோல்ஹாப்பூர்ல 50%ல இருந்து 90% வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துறாரு. அப்படின்னா என்ன, அவர் பப்ளிக் அவருடைய அரசாங்கத்துல அவர் வந்து டாக்ஸ் கலெக்டர்ஸ் இல்ல கவர்மெண்ட் பாலிசியை சொல்றவங்க, இந்த தண்டோரா போடுறவங்க யாரா வேணா இருக்கலாம், அவங்களுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு கொடுத்திருக்காரு. மகாராஜான்னு சொல்றோம், ஆனா அப்ப இந்தியா பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கான்ட்ரடிக்ஷன் உங்க மனசுக்கு வரலாம். நல்லா புரிஞ்சுங்க, 1857 வரைக்கும் சரி, அதாவது அந்த ரிவோல்ட் வரைக்கும் சரி, 1947 வரைக்கும் சரி, இந்த இடைப்பட்ட 90 வருஷத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்டையர் இந்தியாவை நீங்க கலர் அடிச்சிட முடியாது. இன்ஃபேக்ட் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நிறைய துண்டு துண்டா இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட பார்சலா இருந்துச்சு. ஒரு பார்சல் பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரூல் இருக்கும். பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வந்து உட்காந்துருப்பான், பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் வந்து உட்காந்துருப்பான். கலெக்டர்ங்கிற வேர்டுக்கு நான் பின்னாடி சொல்றேன், பட் பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் வந்து அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. இன்னும் சில ஏரியாஸ் வேற சில பார்சல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ட்ரெடிஷனலா ரூல் பண்ணிட்டு இருந்த மகாராஜாஸ், பிரின்சஸ், நவாப்ஸ் இவங்கெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிரிட்டிஷ் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கலன்னா பிரிட்டிஷ் ஒத்துக்க வைப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் பண்ணி. அப்ப மொத்தத்துல மொத்த இந்தியாவும் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனால் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு சில இடங்கள், மெட்ராஸ் ஸ்டேட், மைசூர் ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டான இதுல இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்லாம் இந்த மாதிரி மகாராஜா ஷாஹு மாதிரி பல பேர் மகாராஜாக்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. மகாராஜா ஹரிசிங்ன்ற வார்த்தையை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காஷ்மீர், அவர் பயங்கர ஒரு கலர்ஃபுல்லான பர்சனாலிட்டி. பின்னாடி அவரை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ரைட். சோ இந்த மகாராஜா வர்சஸ் பிரிட்டிஷ்ங்கிற கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. பிரிட்டிஷ் ரூல்ல இருக்கும்போது எப்படி ஒருத்தர் ராஜான்னு சொல்றோம் அப்படின்ற அந்த குழப்பம் வரக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ரைட். 1927 இதை பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம போன கிளாஸ்ல பேசணும். கேஸ்ட வந்து ஒரு பிரைமரி ஃபேக்டரா வச்சு என்ன பண்ணுது ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, தமிழ்நாட்டுல இருந்து முத நான் பிராமின் பேஸ்டு ஒரு கட்சி. ஏன்னா இங்க இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பார்ட்ல பல பிராமின்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து மத்த கேஸ்ட சரியா ட்ரீட் பண்ணலன்ற கோவத்துல பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு நீதி வேணும், சுயமரியாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பாங்க. தட் பிகேம் ஜஸ்டிஸ் பார்ட்டி. எனிஹோ அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920லேயே 1920-21 அந்த சமயத்திலேயே பவருக்கு வந்துடும். அந்த கட்சி என்ன பண்ணும், முதல்ல 1922-23 எல்லாமே பண்ணிடும். 27ல ரொம்ப கிளியர் கட்டா என்ன பண்ணிடும், ஒரு 14 பாயிண்ட்ல 14 பாயிண்ட்ல ஆக்சுவலி இது 12 சாரி திஸ் இஸ் 14. அந்த 14 பாயிண்ட்ஸ் பேஸ்டு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வருங்க. இதுல வந்து இந்த 2 கேட்டகரி இல்ல, நான் போன கிளாஸ்லயே அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 14 கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படின்னா அதை இப்படிதான் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேஸ்ட் பேஸ்டா ஒரு டிவிஷன் வந்து கொண்டு வந்து இப்படிதான் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணும். 1928 the following classifications are made in the commission established by the Mumbai state government. இதே மாதிரி இங்க எப்படி தமிழ்நாடு மெட்ராஸ் கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சதோ ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதே மாதிரி மும்பைலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், ஒரிஜினல் அண்ட் ஹில் ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஜெனரல் கேட்டகரியை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. நல்லா பாத்துங்க. இயர் இஸ் 1928. சரி. 1931 செப்பரேட் எலெக்ஷன் கேம்ப்ஸ் ஆர் டிக்ளேர்ட் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். இது வந்து பிரிட்டிஷுடைய அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்தியாவை என்ன பண்ணிடுவாங்க, கேஸ்ட் பேஸ்டா பிரிச்சு இந்த இடத்துலலாம் இந்த கேஸ்டுக்காரங்க மட்டும்தான் நிக்க முடியும் ஃபார் எவர்ங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க. இதுக்கு காந்தி ரொம்ப எதிர்ப்பாரு, சில பேர் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி இதுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும். நான் அதை வந்து ரொம்ப டீடைல்டா போலங்க, அது வந்து ஹிஸ்டரி சைடு. நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி என்ன பண்ணுவாரு, ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம் உட்காந்துருவார். அவர் ஆக்சுவலி அவரோட லைஃப்ல நிறைய உண்ணாவிரதம் வந்திருக்காரு. அப்படி இருந்த ஒரு உண்ணாவிரதத்துடைய ஒரு கான்சிக்வன்ஸ் என்ன, அதோடைய ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனா பேக்ட்னு ஒரு பேக்ட் சைன் பண்ணுவாங்க. பூனா பேக்ட்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு அக்ரிமெண்ட். நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கிறேன், பட் நீங்க உங்களோட பாலிசியை மாத்தீங்க அப்படின்ற மாதிரி. இந்த கான்செப்ட்லயும் பல பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாங்க. ஒரே ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால எதுக்குங்க இந்த பாலிசி எல்லாம் நம்ம மாத்தணும், ஒரு உண்ணாவிரதம் அவர் சாப்பிடலன்னா அவருக்கு பசிக்கல போல இருக்கு, அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அது அப்படி கிடையாதுங்க. உண்ணாவிரதம்ன்றதும் ஒரு சிம்பிள் தான். அந்த தனி மனிதன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிற அந்த தனி மனிதனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருது, இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறதுனால ஒரு ஹெல்த் பிரச்சனை வந்துருதுன்னு வச்சுங்களேன், பல இடங்கள்ல மெசேஜஸே போய் தெளிவா சேராது. அப்ப காந்தியை வந்து நீங்க ஒரு லீடரா பாருங்க, எப்படி வேணா பாருங்க, பட் மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் அவர் ஒரு மெசஞ்சர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் இல்ல ஒரு டெலிகிராம் குரூப்புக்கும் ஒரு அட்மின் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு அட்மின்.
இந்தியாவில ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு அவர் ஒரு அட்மின். அவர் மெசேஜ் போட்டா எல்லாருக்கும் போயிடும். அவர் எடுத்துட்டோம், அந்த அட்மினை ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் என்ன பண்ணிடுது, இன்னொருத்தர் அட்மினா போட்டுருது. அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம், தெரியாதவரா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. ஆனா அன்னைக்கு ஃபெமிலியாரிட்டி வாஸ் எவ்ரிதிங். ஒரு சொசைட்டில பல பேருடைய ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ண ஒரு மனுஷன். அவருக்கு ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், லீடர்லெஸ்ஸா போயிடுவோம்னு பயப்படுவாங்க. அதுதாங்க விஷயம். அப்ப ஒரு தனி வயசான தாத்தா சாப்பிடாம இருக்கிறதுனால நமக்கு என்ன பெருசா நஷ்டம் ஆயிட போகுதுன்னு யோசிக்கும் போது ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க பாத்தீங்களா ரிமைனிங் லீடர்ஸ், அவங்க அப்படி அதெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அவங்க போயிட்டு ஏன் இப்பெல்லாம் செய்றீங்க, இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வேற யார் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இது காந்தியுடைய உண்ணாவிரதத்துக்கு மட்டுமே நான் சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் உண்ணாவிரதம் வந்துச்சுன்னா அதோடைய பேசிக்ஸே இதுதான். இந்த இந்த அசம்ஷன்ல செய்யறது தான் அதெல்லாம். சரி, அது வந்து பை தி வே இட்ஸ் சிம்பிள். சரிங்களா? எனிஹோ, மகாத்மா காந்தி என்ன பண்ணுவாரு, அவர் ரொம்ப நாள் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருவாரு. பூனா பேக்ட்னு ஒரு பேக்ட் சைன் பண்ணுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் இந்த மாதிரி ரிசர்வேஷன் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. காந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட்ல இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்ப்பாரு. இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் நடந்து பூனா பேக்ட்னு ஒரு பேக்ட் இது பண்ணுவாங்க. இதன் பேசிஸா என்ன நடக்கும் அப்படின்னா ரிசர்வேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. செப்பரேட்டா இந்த கேஸ்ட் மட்டும் தான் இங்க இருக்கணுங்கிறதுக்கு பதிலா இந்த கேஸ்டுக்கு பல இடங்கள்ல வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சீட்ஸை ஒதுக்கிட்டு காமன் எலெக்ஷன் சிஸ்டம், அதாவது மொத்த ஊரோட பாப்புலேஷன் அப்படி பிரிச்சிடாதீங்க, அது வந்து அவ்வளவு இது இல்லைன்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பூனா பேக்ட் 1932 மறந்துடாதீங்க, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது ரிலேட்டடா யூஸ்வலி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குங்க. இதோடைய இதுல முக்கியமா யூபிஎஸ்சி லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இத டைரக்டா பேர் சொல்லியே இல்லைன்னா இதை அப்படி தொட்டுட்டு போற மாதிரி நீங்க அது என்ன வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பூனா பேக்டை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் வரும், இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ரைட். 1943ங்க, according to the memorandum submitted by the Viceroy by Dr. Babasaheb Ambedkar, the first law minister, 8.33% of reservations in services in favor of the scheduled caste became effective. நல்லா பாருங்க, 1943 இன்னும் நமக்கு இண்டிபெண்டன்ஸே வரல. கரெக்டா? மெமராண்டம்னா ஒன்றும் கிடையாதுங்க, சர்க்குலர். மெமராண்டம்னா நீங்க பெருசாலாம் நினைச்சுக்காதீங்க, சர்க்குலர். ஒரு ஸ்கூல்ல மெமராண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னன்னா சர்க்குலர். ஒரு கவர்மெண்ட் மெமராண்டம் கொடுக்குதுன்னா ஒரு சர்க்குலர். சர்க்குலர்னா என்ன, ஒருத்தர் ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் கன்வே பண்றாரு. இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம், ஒரு வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் குரூப்ல போடலாம், ஒரு டெலிகிராம் பிராட்காஸ்ட் குரூப்ல போடலாம். அந்த மாதிரி கவர்மெண்டோடைய பிராட்காஸ்ட் மெசேஜுக்கு பேரு மெமராண்டம். அவ்வளவுதான். கவர்மெண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லுது அப்படின்னா நம்ம நோட்டிபிகேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அதுவே ஒரு மெமராண்டம் தான், அது ஒரு மெமோ. பொதுமக்களுக்கு சொன்னா அது நோட்டிபிகேஷன். உள்ள கவர்மெண்ட் ஆட்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இனிமே இந்த கவர்மெண்ட் இந்த அரசு இப்படிதான் வேலை செய்யும் சொல்லி ஒரு சர்க்குலர் விட்டுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதாங்க மெமராண்டம்ன்றது. அப்போ ஒரு ரிசர்வேஷன் பாலிசி புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா இப்படிதான் செய்வாங்க. என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் தன்னுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கும், எஜுகேஷன், ஜாப், மற்ற செக்டர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவன் எல்லாருக்கும் சர்க்குலர் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் மெமராண்டம். பின்னாடி இந்த வார்த்தையை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, அதுக்காக சொல்றேன். ரைட். ஒரு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன பண்ணுவாரு, அவருடைய இதுல இருந்து ஒரு சர்க்குலர் கொடுப்பாரு. 8.33% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் பிகேம் எஃபெக்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம், 100 சீட் இருக்கு அப்படின்னா 8.33% ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்க்கு போகுன்றது. 8% ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா சார், ரிமைனிங் 92% இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 1943ல ஓப்பனா ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸை இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்றதுங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனுங்க, ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச். இந்த கண்ட்ரியில யாருமே அவங்களை அப்படி ட்ரீட் பண்ணவே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வருஷம் எல்லாம் சொல்லுவாங்க. நான் படிச்ச வரைக்கும் நான் புரிஞ்சு வச்சிருக்கிற வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 3500 வருஷமா யாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனா பாலிசியில அப்படி செய்யல, ஒரு பெரிய லெவல்ல. அட்லீஸ்ட் சில இடங்கள்ல சின்ன லெவல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கலாம். பட் ஒரு பெரிய இந்திய லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சினிமாலாம் அடிக்கடி சன் டிவில ஒருத்தர் சொல்லுவார், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படி சொல்லுவார். நல்ல வாய்ஸ் அவருக்கு. எனிஹோ, அந்த மாதிரிங்க இந்தியாவிலேயே முதல் தடவை இந்த மாதிரி ஒரு மாஸ் சேஞ்ச் பண்ணவருங்கிறவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ as well as many people in this country respect him is because of this. ஏன்னா அவரும் ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாரு. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய அறிஞர் ஆயிட்டாரு. நாலேஜ், அறிவை தான் புடுங்க முடியாதுங்கிறத ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட எதை வேணா புடிங்கலாம், அறிவை புடுங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு படத்துல கூட வரும்னு நினைக்கிறேன். அவருடைய அறிவை அவர் ரொம்ப வளர்த்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு போயிட்டாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட அறிவு மட்டும் வளர்ந்தா பார்த்தாது, பவர் இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்யலாம், உங்கள மாதிரி கஷ்டப்பட்டு வரான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுதான் அவர் பண்ணாரு. இதுக்கே பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு. அது எப்படி நீங்க அவனுக்கு மட்டும் அப்படி தரலாம் இப்படி தரலாம்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் எழுந்துச்சு. அதெல்லாம் மீறி அவர் அதை செஞ்சாரு. 1943 8.33% ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் மனசுல வச்சுங்க. ரைட்.
1944 எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆன் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். நல்லா பாத்துங்க, ஸ்காலர்ஷிப், ரெடியூஸ்டு ஃபீஸ், இதை பத்தி இல்லாம நமக்கு பின்னாடி கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். சரியா, நான் சொல்றேன் உங்களுக்கு. 1946 ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் வாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 8.33 இருந்து 12.33 மாத்தினாங்க. 46 to 48 அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுது. இண்டிபெண்டன்ஸ் ஆனதும் நீங்க நிறைய பேர் இந்த கேள்வி மனசுல வச்சிருப்பீங்க. 1947 ஆகஸ்ட்லயே இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம். கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜான்வரி 1950. ஒரே நிமிஷம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ 1947 ஆயிடுச்சு, அங்கிருந்து 1950. இடைப்பட்ட தூரத்துல என்ன நடந்துச்சு, யார் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தா? இந்த கேள்வியை மனசுல வச்சுங்க. ரூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மேல உட்காந்துட்டு இது பண்றது மட்டும் கிடையாதுங்க. ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஓகே, அதை பத்தி நான் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன். சரிங்களா? எனிஹோ, இதை நம்ம குயிக்கா முடிச்சாகணும், நமக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அண்ட் சாட்ல ஒருத்தர் கேட்டிருக்கீங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்ட்டு. அதுவும் கிட்டத்தட்ட எப்படிதாங்க, ஒரு பேப்பர்ல எழுதுறீங்க, நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுறீங்க, உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு டீல், நான் அதோட டேர்ம்ஸ் எல்லாம் நான் ஒரு பக்கம் எழுதுறேன், நீங்க ஒரு பக்கம் எழுதுறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னா, அதை கம்பேர் பண்ணி பார்த்து நெகோசியேட் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு ஃபைனலா ஒரு லிஸ்ட் எழுதுவோம். எழுதிட்டு நீங்க உங்க ஆளுக்கு சர்க்குலர் கொடுப்பீங்க, நான் எங்க ஆளுக்கு சர்க்குலர் கொடுப்பேன். அவ்வளவுதான். இதுவும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இவ்வளவுதான். அதுல ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. சரி, கவனிங்க, இது சீக்கிரமா முடிச்சாகணும் நம்ம. 26 நவம்பர் 1949 இந்த இடைப்பட்ட சமயத்துல யார் ரூல் பண்ணாங்கன்றதுக்கு நான் இன்னொரு நாள் சொல்றேன். 1949 என்ன ஆயிடுது, இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணிடுது. ஆக்சுவலி ஜனவரிக்கு வரும்போது ஃபுல் ப்ரொவிஷன்ஸே அக்செப்ட் பண்றோம். ஆனா 26 நவம்பர் அன்னைக்கு என்ன ஆயிடுது, கான்ஸ்டிடியூஷன் வந்து முக்கால்வாசி ப்ரொவிஷன்ஸ் வந்து அன்னைக்கே வந்துருது. which include the principle of reservation of SC/STs. and article 340 என்ன பண்ணுது, கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும், பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு வளர்ச்சிக்கு உண்டான வழியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1950 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வருது. இங்க தாங்க ட்விஸ்ட். நல்லா நான் சொல்றேங்க, இந்த இடத்துல நம்ம 9th ஷெட்யூல பத்தி பேசுவோம். அது இன்னும் ஷார்ட்லி இந்த பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். ஃபாஸ்டா அதை சொல்லிடுறேன். 1951 டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் resigns from the central cabinet of Prime Minister Nehru, citing deliberate delay acting on Article 340 as one of the reasons. Article 340 என்ன சொல்லிருக்கு, பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் எல்லாருக்கும் நீங்க ஒரு வளர்ச்சிக்கான வழியை செய்யணும் அப்படின்ட்டு. ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாவே சொல்லியாச்சு, அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் உண்டு, அவங்களை சரி பண்ணிக்கணும்னு. ஆனா அதர் ரிமைனிங் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆர்டிகல் 340 வந்து ரொம்ப காமனா சொல்லிட்டு போயிடுச்சு. அதை பத்தி எந்த இம்ப்ளிமெண்டேஷன் சரியா பண்ணலன்னு சொல்லி அவர் கோவப்பட்டு அவருடைய போஸ்டே அவர் ரிசைன் பண்ணிடுவார். பின்னாடி தான் வரும் 16% ரிசர்வேஷன் ஃபார் SC/ST, 25% ஃபார் OBCs இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சோ 41 சீட், அதாவது 41 சீட், 100 சீட் இருந்துச்சுன்னா 41 சீட்ல ரிசர்வேஷன்ங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலதான் தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். 1971 சட்டநாதன் கமிஷன் ஒரு கமிஷனை கிரியேட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எங்கெல்லாம் கமிட்டி கமிஷன் அப்படின்னு வந்தாலும் நீங்க 3 விஷயத்தை பார்க்கணும். 3 விஷயம் கம்பல்சரியா நாம வச்சுக்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது ரொம்ப முக்கியம். கமிட்டியோட பேர் என்ன, கமிட்டியா கமிஷனா, ரெண்டுமே ஓரளவுக்கு ஒண்ணுதான். குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிபிக்கான டாபிக்ல ஒரு டாஸ்க் இருக்கும். இதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்ற மாதிரி அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த கமிஷனோட பேர் என்ன, பேருங்கிறது ஜெனரலா நான் போன கிளாஸ்லயே சொன்னேன்லங்க, யார் அதை தலைமை தாங்குறாங்களோ அவங்களுடைய பேர்ல தான் அந்த கமிஷன் இருக்கும். ஸோ அது அந்த கமிஷனுடைய பேர். ரெண்டாவது, அந்த கமிட்டி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ண இயர், யார் ஃபார்ம் பண்ணாங்க அது. மூணாவது பாத்தீங்கன்னா அவங்க பர்பஸ் என்ன. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாலாவது இன்னொரு விஷயம் இருக்கு, ரெக்கமெண்டேஷன்ஸ். அவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையாங்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை. பட் அந்த கமிட்டி யாரு, எதுக்காக பிக்ஸ் பண்ணாங்க, ரெக்கமெண்டேஷன் என்ன, எந்த வருஷம் போட்டாங்க, யார் போட்டாங்க, சரியா போச்சு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஸ்டின் பேஸ்டா இது கொஸ்டின் பேஸ்டு ஏரியா, நல்லா பாத்துக்கோங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரீமில இருந்த ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே நிறைய தகராறு வரும். அதை நான் என்னன்னு பின்னாடி சொல்றேன். பின்னாடி வந்து செப்பரேட் ரிசர்வேஷன். இந்த சட்டநாதன் கமிஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல போட்டது. இங்கதான் நம்ம தமிழ்நாடு கோருக்கு வரும். தமிழ்நாடு லெவல்ல என்ன பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த OBC கேட்டகரியை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்குள்ள BC, MBCs பேக்வர்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வர்டு 2ஆ பிரிக்கணும், அப்படி பிரிச்சு இன்டர்னலா ரிசர்வேஷன் கொடுக்கணும், அதுல பல பேர் இன்னும் பர்சன்டேஜ் ஏற்றணும்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. DMK கவர்மெண்ட் அந்த வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த OBC கவர்மெண்ட் வந்து OBC ரிசர்வேஷன் 31% இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஆல் இந்தியா லெவல்ல என்னவா இருந்துச்சு, 25% ஃபார் OBC இருந்துச்சு. தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அது 31% இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்ப வந்து SC/STஸ்க்கு பாத்தீங்கன்னா 18% 1% இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. டோட்டல் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் 49 ஆயிடும். 1980 அடுத்து வர்ற அதிமுக ADMK கவர்மெண்ட் என்ன செய்யுது, கிரீமி லேயருக்கு வந்து இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க,
ஏபிசி ஏடிஎம்கே கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் கிரீமி லேயர் ஃபார் ஓபிசி ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு குழப்பம்லாம் இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட்டான கிளாஸ்ன்றதுனால நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஓபிசின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 500 கேஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இந்த 500 கேஸ்ட்ல இருக்கிறவங்களுமே அதுல பல பேர், அந்த 500 கேஸ்ட்ல ஒரு கேஸ்ட்லயும் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப டோட்டலா 5000 பேர். இந்த 5000 பேர்ல ஒரு 4500 பேர் பாத்தீங்கன்னா இன்னமும் பின்னாடியே தான் இருக்கான். ஆனா ஒரு 500 பேர் பாத்தீங்கன்னா வேரியஸ் கேஸ்ட்ல இருக்கான். ஆனா அந்த 500 பேர் ஓபிசில இருக்கிறவங்க they have personally grown. இந்த மாதிரி ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணியோ இல்லாமலோ அவங்க ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சவனுக்கு இனிமே இந்த ரிசர்வேஷன்ங்கிற கான்செப்ட் அந்த லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தேவையில்லை. ஆனா அவனோட ஜாதியில இருக்கிற மத்த எல்லாருக்கும் அது தேவைப்படுது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கிரீமி லேயர்ங்கிற கான்செப்ட் வந்து இந்த சட்நாதன் கமிட்டியும் சொல்லியிருக்கும். என்னன்னா ஒரு ஜாதியை வந்து நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், ஓபிசில ஒரு கேட்டகரின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓபிசில தான் அந்த ஜாதி வருது, அவனும் பேக்வர்ட் கேஸ்ட்ல தான் இருக்கான், அந்த ஜாதின்னு வருது. ஆனா அந்த ஜாதிக்குள்ள சில பேருக்கு வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சி அடைஞ்சவன கிரீமி லேயர்னு சொல்லுவோம். அந்த வளர்ச்சி அடைஞ்சவன் கிரீமி லேயர்னா அதை தவிர்த்து இருக்கிறவன் எல்லாருமே நான் கிரீமி லேயர். அப்ப வளர்ச்சின்றதை எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? அகைன் நான் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு எந்த நம்பரும் சொல்லல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 9000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா நீங்க வந்து கிரீமி லேயர். நீங்க ஓபிசி கேஸ்டாவே இருந்தாலும் ஓபிசி கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 1000 கேஸ்ட் இருக்கு, 500 கேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலயே நீங்க ஏதாவது ஒரு கேஸ்டா இருந்தாலும் யூ ஆர் ஸ்டில் கிரீமி லேயர். ஏன்னா நீங்க மேல இருக்கீங்க. ஒரு கேக்ல கிரீம் எப்படி மேல இருக்கோ, நீங்க உடனே கிரீம் பண்ணலாம் சொல்லிடாதீங்க. ஒரு சாதாரண கிரீம் கேக்ல எப்படி கிரீம் மேல இருக்கோ அந்த மாதிரி நீங்க உங்க கேஸ்ட்ல கொஞ்சம் மேல இருக்கீங்க, வளர்ந்துட்டீங்க. அப்ப இனிமே உங்களுக்கு இது வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்க ஓபிசி தான் ஆனா நீங்க வந்து கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ரிசர்வேஷன் தேவையில்ல, நான் கிரீமியா இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. எப்படி இதை பிரிப்பீங்க அப்படின்னு கேட்டா இன்கம் சர்டிபிகேட் வாங்க சொல்லுங்க. ஒரு இன்கம் சர்டிபிகேட் என்ன கொடுத்துருப்பாங்க, வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, சோ இவங்க நான் கிரீமி அப்படி கொடுத்துருவாங்க. பட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணும், கிரீமி லேயரையும் இன்வால்வ் பண்ணும். அதுக்கு பின்னாடி வரும்போது டிஎம்கே அண்ட் அதர் பார்ட்டிஸ்லாம் இதெல்லாம் எதிர்ப்பாங்க. ஏன்னா கிரீமி லேயர்ல இருக்கிறவன் வளர்ந்துட்டான், அவனுக்கு இன்னும் வளர்ச்சிக்கு நீ ஏதோ வழி பண்ணி தர, தட் இஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீமி அண்ட் நான் கிரீமி லேயரை நம்ம ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கும் சில காரணம் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால புள்ளிவிவரம் எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓபிசில பல பேர் சக்குன்னு வளர்ந்துட்டாங்க. ஆனா எஸ்சி எஸ்டிஸ்ல அந்த மாதிரி வளர்ச்சி அடையல. எஸ்சி எஸ்டிங்கிறதுனால அவங்க வளராம இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அவங்களுக்கு ஏன் எஸ்சி எஸ்டின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்தோம், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னும் பேசிக் லெவல்லாம் தாண்டியே வரல அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த கான்செப்டே வைக்காம வச்சிருக்கோம். பின்னாடி அதுவும் வரலாம். இட்ஸ் நாட் லைக் பர்மனண்டா அப்படிதான் இருப்பாங்க, அப்படி கிடையாது. நம்மளோட நோக்கமே என்ன, அவங்களையும் முன்னாடி கொண்டு வரணுங்கிறது தான் இல்லையா. அதனால இப்போ ஓபிசிஸ்க்கு இருக்கு, எஸ்சி எஸ்டிஸ்க்கு கிடையாது. மேபி ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். எனிஹோ இதை நல்லா ஃபாஸ்டா பாத்துக்கோங்க. ஓபிசி ரிசர்வேஷனை தமிழ்நாடு அப்புறம் ரைஸ் பண்ணிடுச்சு, 50% போயிடுச்சு. ஸோ டோட்டல் ரிசர்வேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா 68% ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஆல் இந்தியா லெவல்ல ஓபிசிஸ்க்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 25% கொடுத்திருந்தாங்க 1951 முதல் அமெண்ட்மெண்ட் அப்பே. சரிங்களா, பின்னாடி 1971ல என்ன பண்ணிருக்கோம், ஓபிசியோட பர்சன்டேஜ் வந்து 31 ரைஸ் பண்ணிருக்கோம், ஒரு 6% ஏத்திருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி 1980ல என்ன ஆயிடுது அப்படின்னா இது வந்து ஓபிசி பர்சன்டேஜ்ங்கிறது 50% ஆயிடுது. நிறைய சில கட்சிகள், அரசியல் கட்சிகள் என்ன பண்ணும், எங்களோட ஜாதிக்கு மட்டும் தனியா கொடுக்கணும், எங்களை ஓபிசி லிஸ்ட்ல எல்லாம் நீங்க வச்சுக்காம போங்க, அதை பத்தி எல்லாம் இல்ல, எங்க ஜாதிக்குன்னு மட்டும் நீங்க தனியா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. பல பிரச்சனைகள் நடக்கும். அடுத்தது கவர்மெண்ட் மாறிடும், டிஎம்கே கவர்மெண்ட் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓபிசியை 2ஆ பிரிச்சுட்டு 30% ஃபார் பிசி அண்ட் 20% ஃபார் எம்பிசிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஓபிசியை 2ஆ பிரிச்சு, சாரி இது ஓபிசி கிடையாது, ஓபிசியை 2ஆ பிரிச்சு 30% ஃபார் பிசி 20% ஃபார் எம்பிசின்னு கொடுப்பாங்க. நமக்கு ஆரம்பத்துல ஒரு பார்த்தோம் பாத்தீங்களா ஒரு ஸ்லைடு, அதுலயும் இதே தான் வந்திருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 1% தனியா கொடுப்பாங்க. சோ 69% ஆயிடும். இங்க தாங்க ட்விஸ்ட், இங்கதான் ட்விஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான கோர் ஆஃப் ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு. நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியமான இடம். சரி, இது எங்க ஆரம்பிச்சது, 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பிரச்சனை வரும்போது எங்க பண்ணோம், 16% ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிஸ், 25% ஃபார் ஓபிசி. டோட்டலா 41 சீட் தான், 100 சீட்ல 41 சீட் தான் ரிசர்வ்டா இருந்துச்சு. நிறைய பேர் நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தமிழ்நாடு 69% அப்பவே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகி 1989லேயே பாத்தீங்கன்னா 89க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டோட்டல் ரிசர்வேஷன் வந்து 69% ஆகிடுவாங்க 1989ல. 1992ல என்ன ஆயிடும், சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ் நடக்கும். அந்த கேஸ்ல வந்து ஃபைனலா என்ன சொல்லுவாங்க, 50%க்கு மேல வந்து ரிசர்வேஷன் எந்த ஸ்டேட்லயும் போக கூடாது unless it is an exceptional circumstance. ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர்த்து எந்த ஸ்டேட்டுமே இந்த மாதிரி பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒப்பீனியன், ஒரு வகையில ஆர்டரும் கூட.
கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆர்டர். எந்த ஸ்டேட்டும் அதை மீற முடியாது. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, கொடுக்க முடியாது, ஆனா தவிர்க்க முடியாத காரணம் இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இது தவிர்க்க முடியாத காரணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அதை என்ன பண்ணிட்டாங்க, இது பண்ணுவாங்க, பின்னாடி வரும், அது பார்ப்போம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் அதே ஜட்மெண்ட்ல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கும். கிரீமி லேயர் நம்ம ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிரீமி லேயர்ல இருக்கிறவனுக்கு இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது சரியில்லை, அது வந்து நம்ம பர்பஸ், ரிசர்வேஷனுடைய பர்பஸே அது வந்து கெடுத்துருது அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கும். ஆனா அதை மீறியும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல தருவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லாயர் ஒருத்தர் இதுக்கு எகேன்ஸ்டா கேஸ் போடுவாரு. அது மாதிரி என்ன கேஸ் போடுவாரு, 50% மேல ஏறக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுவார். KM விஜயன் சொல்லிட்டு ஒருத்தர். அவர் யாரு, அவரோட பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் நம்ம விட்டுருவோம், இதெல்லாம் எதுவுமே வேணாம். இங்கதான் நம்மளுடைய 9th ஷெட்யூலோட ட்விஸ்ட் வருதுங்க. நல்லா பாருங்க. 9th ஷெட்யூல் இப்ப இங்க எழுதிருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம அப்படியே என்ன பண்றோம், டக்குன்னு 1951 போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர போறோம். இந்த 1951ல நான் முதல்ல போன கிளாஸ்லயே சொன்னேன், இப்பயும் திருப்பி சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கான்ஸ்டியூஷன்ல ஒரு சின்ன புள்ளி வச்சாலும் அதுக்கு பேர் அமெண்ட்மெண்ட். ஆமாவா இல்லையா? கான்ஸ்டியூஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் அது அமெண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ங்கிறதே நம்ம எதுக்கு பண்ணிருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை டேக்கிள் பண்றதுக்கு தான் பண்ணிருப்போம். சட்டத்தை இயற்ற வேண்டியவர்கள் யார்? லெஜிஸ்லேச்சர். இந்த லெஜிஸ்லேச்சர் ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுது ரிசர்வேஷனுக்காக. அதோட பிரின்சிபல்ஸ் கான்ஸ்டியூஷனுக்கு எகேன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே அப்ப என்ன பண்ணிடும், இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எகேன்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிடும். ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுரும், இது சரியில்லைன்னு சொல்லிடும். சுப்ரீம் கோர்ட் இந்த பேப்பரை கையில எடுத்தாதானே கிழிக்கும். சுப்ரீம் கோர்ட் இதை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்பதான் 9th ஷெட்யூல் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 9th ஷெட்யூல நம்ம என்ன செய்வோம், ஒரு சில சட்டங்களை சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவ்யூவே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம 9th ஷெட்யூல கொண்டு போய் போடுவோம்னு டிசைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷன்ல ஏற்பட்ட முதல் திருத்தமே இப்படிதான் நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 284 சட்டம் அது கீழே இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் லா, சென்ட்ரல் கவர்மெண்ட் லா. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லா கிரியேட் பண்ற பவர் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும். சோ ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் லா, இந்த நம்பரை நாம வச்சுங்க, இது ஒரு கொஸ்டின் ஏரியா. 284 சட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த 9th ஷெட்யூல்ல இருக்கு. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் படிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லிடும், இப்ப 2008ல என்ன சொல்லிடும் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, நாங்களும் படிப்போம் அதுல இருக்கிறத, ஏன்னா கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்த்துப்போம். ஆனா 9th ஷெட்யூல்னு சொன்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு பெரிய பில்டிங் மாதிரி நினைச்சீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ரூமையும் திறந்து பார்த்து இது சரி இல்லைங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்டால. ஆனா 9th ஷெட்யூல்ங்கிற ரூம் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டால திறக்கவே முடியாது. அந்த பர்பஸ்க்காக தான் அதை கிரியேட்டே பண்ணாங்க. இருக்கட்டும், அந்த 9th ஷெட்யூல கொண்டு போய் நேரா என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 50% தாண்டின தமிழ்நாடு ரிசர்வேஷனுடைய சட்டத்தை அப்படியே கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சோ சுப்ரீம் கோர்ட்டால அதை ரிவ்யூ பண்ண முடியாது. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வருங்க, குறுக்கு கேள்வி எல்லாம் நீங்க நிறைய கேட்கலாம். ஏன் அப்ப நம்ம எல்லா சட்டத்தையும் அதிலே போட்டுடலாமே, அது மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்கலாம். இதுக்கெல்லாம் நான் பின்னாடி பதில் சொல்றேன். அந்த மாதிரி செய்ய முடியாது, அதுல பிராக்டிகலா நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை ஸ்பெசிபிக்கா கொண்டு போய் நம்ம 9th ஷெட்யூல்ல வச்சோம் 94ல. சரிங்களா? ரைட், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. 69% ரிசர்வேஷன் வாஸ் இன்க்ளூடட் இன் தி 9th ஷெட்யூல். இது வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் இது ஒரு பெரிய லேண்ட்மார்க் சேஞ்ச், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய, ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. சரிங்களா? 69% ரிசர்வேஷன் வாஸ் இன்க்ளூடட் இன் 9th ஷெட்யூல் 1994ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு KM விஜயனை பர்சனலா அட்டாக் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சுப்ரீம் கோர்ட்டால ஒன்னும் அதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியறது இல்ல. அந்த பர்டிகுலர் மேட்டர்ல ஒன்னும் செய்ய முடியல. 2006ல என்ன பண்ணோம், சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லும். நாங்க அவ்வளவு சொல்லியும் 69% நாங்க விட்டுட்டோம், அது ஓகே. ஆனா கிரீமி லேயர்ல இருக்காங்க பாத்தியா, அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணி இந்த OBC கேட்டகரியில வளர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நீ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கணும், இவ்வளவு தடவை சொல்லிருக்கோம், நீ செய்யலங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன், நல்லா புரிஞ்சுங்க, அப்சர்வேஷனுக்கும் ஆர்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் கொடுக்கும். என்ன சார் அப்சர்வேஷன், என்ன சார் பெரிய பிரயோஜனம் அப்படின்னா, நாட்டுல இருக்கிற ரொம்ப உயரமான கோர்ட், உச்ச நீதிமன்றமே இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை சொல்லும்போது பொதுமக்கள் எல்லாரும் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அது நடந்துச்சு. டெல்லியில இதுக்கு எகேன்ஸ்டா நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி ரிசர்வேஷன் சரியா இல்ல, இந்த பாலிசியை ரிவைஸ் பண்ணணும், ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு கூட நாங்க சொல்லல, ரிசர்வேஷனை வந்து கொஞ்சம் மாத்தணும், எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த கிரைட்டீரியாவெல்லாம் மாத்தணும்னு சொல்லி போராடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பல போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை பத்தி நம்ம தனியா பேசிப்போம். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, இந்தியாலேயே நம்ம போன கிளாஸ்லயும் நம்ம பார்த்தோம் என்னன்னா, தமிழ்நாட்டை தவிர வேற யாரெல்லாம் வந்து 50% ரிசர்வேஷன் ரூல தாண்டி போயிட்டாங்க அப்படின்ட்டு. யாரெல்லாம் தாண்டினாங்களோ அவங்க சட்டத்தெல்லாம் நேரா கொண்டு போய் எங்க ஜாயின் பண்ணிட்டாங்க,
9th ஷெட்யூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. 9th ஷெட்யூலா இருந்தா என்ன பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டால எல்லா பேஜையும் புரட்டி பார்க்க முடியும், எல்லா கதவையும் திறக்க முடியும், 9th ஷெட்யூல்ல இருந்தா மட்டும் திறந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு 2008ல வந்து என்ன சொல்லிடும் அப்படின்னா, அதையும் நாங்க திறந்து பார்ப்போம். பாருங்க 2006-7ல என்ன சொல்லிடும், சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு இன்டியூஸ் கோட்டா வித்வுட் அடிக்வேட் டேட்டா. டேட்டா இல்லாம கோட்டா மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. பின்னாடி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாங்களும் எங்களுக்கு அதுல ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லிடும், 2008ல சொல்லிடும். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதாங்க தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வேஷன். இத்தனை வருஷங்கள்ல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதுக்கு. இதுல உங்களுக்கு கொஸ்டின் ஏரியாஸ் எப்படி வரும் அப்படின்றது இப்ப பாருங்க. ஒரே நிமிஷம். ஐம் ஷூர் இதுல உங்களுக்கு பல கேள்விகள் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் தட் வில் பி ஆன்சர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து அதுக்குள்ள போக முடியும். ஸோ ஒரு நிமிஷம். ரைட், இப்ப எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். By which amendment Tamil Reservation of Act, Tamil Reservation Act of 1994 was included in the 9th schedule of the Constitution. நம்ம கொண்டு போய் 9th schedule கொண்டு போய் வச்சோம் இல்லையா, 69% செல்லும் அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுதான் இது 76th அமெண்ட்மெண்ட். எந்த ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சாங்க, 76th அமெண்ட்மெண்ட்ங்கிறது எந்த ஷெட்யூல்ல போய் கை வைக்கப்பட்டது, அதுவும் கொஸ்டினா வரும், பாத்துக்கோங்க. சாட்ல ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து பல சேஞ்சஸ் இருக்குன்னு. யார் இந்த கேசவானந்த பாரதி? இவரை பத்தி ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டே இருக்கோம்? அவர் இப்ப சமீபத்துல தான் இறந்து போனார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஆள் இந்த கேசவானந்த பாரதி. ஆக்சுவலி அவர் கான்ஸ்டியூஷன்ல கிரியேட் பண்ணுங்கிற நோக்கத்தோட எல்லாம் செய்யல. அவர் ஒரு கேஸ் போட்டாரு, அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கும் போது பல விஷயங்களை சொல்லிடுச்சு. ஸோ இவரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு பெரிய ஸ்பேஸ் வேணும், கண்டிப்பா பேசுவோம். ஆனா இப்போதைக்கு இதை அப்படியே வச்சுக்கோங்க. ரைட். சோ உங்களுக்கு என்ன, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா 4 வகையா கொஸ்டின் கேட்கலாம். டிஎன் ரிசர்வேஷன் ஆக்ட் எந்த வருஷத்துல 9th ஷெட்யூல்குள்ள போச்சு, 76th அமெண்ட்மெண்ட்ல அப்படி கேட்கலாம். அது 1994. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் ஆக்ட் எந்த ஷெட்யூலுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா 9th ஷெட்யூலுக்காக. எந்த 76th அமெண்ட்மெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட் பேஸ்ல வரும், அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். Which article says acts and regulations included in 9th schedule cannot be interpreted by Supreme Court? அதாவது சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாத விஷயம் தான் 9th ஷெட்யூல் அப்படின்றதே ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க. அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 31B. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்டிகல் 31B தான் என்ன பண்ணுது, ஆர்டிகல் 31Bல எழுதிருப்பாங்க 9th ஷெட்யூல் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம், இதுல வந்து வரப்போகிற சட்டங்கள் சென்ட்ரல் லாவா இருக்கலாம், ஸ்டேட் லாவா இருக்கலாம், இதுல சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி எழுதிருப்பாங்க. இது வந்து ஆர்டிகல் 31B. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா, மறந்துடாதீங்க. In which year separate 1% reservation was provided for tribal community? இது வந்து ஒரு ஆம்பிகுவஸான கேள்விங்க. இது எங்க வருதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிருக்கோம், எஸ்டிஸ்க்குன்னு சொல்லி தனியா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருக்கோம். அது ஒரு 1% ரிசர்வேஷன். Which of the following judgments direct the central and state governments to exclude the creamy layers from OBCs? ஓபிசி கேட்டகரியில கிரீமி லேயரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் பேஸ்டு பெனிஃபிட்ஸ் எதுலயும் வரக்கூடாது, எஜுகேஷன் ஜாப்ஸ் எதுலயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த கேஸ்ல ஜட்மெண்ட் வரும்போது சொல்லுவாங்க அப்படின்னா, இந்திரா சானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992. இந்த கேஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனா இருக்கலாம், இல்ல யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாவும் இருக்கலாம். பல கேஸோட ஹிஸ்டரிஸ் வந்து நம்ம படிப்போம். சில முக்கியமான கேசஸ் எல்லாம் இருக்கு. இந்த கேசவானந்த பாரதி கேஸ், அப்புறம் வந்து மினர்வா மில்ஸ் கேஸ், இந்த இந்திரா சானி கேஸ், இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. இந்த கேஸோட ஹிஸ்டரி என்னங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம். Which prime minister implemented the recommendations of Mandal Commission? மண்டல் கமிஷன்றவர் தான் முதல்ல என்ன பண்ணாரு, 1979லயே ஒரு கமிஷனை போட்டு ஒரு இந்த ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருவாரு. ஒரு 10 வருஷத்துக்கு அது எதுவுமே நடக்காது. 1990ல தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது யார் கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றதுதான் கேள்வி. விபி சிங். ரிசர்வேஷன் பாலிசியோட ஜெனரல் ஐடியா வந்து அப்லிஃப்ட்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட், ஜஸ்டிஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. சரி, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஓவராலா ஒரு ரொம்ப பிரீஃப். என்ன சார் 2 கிளாஸ் ஆயிடுச்சு பிரீஃப்ன்றீங்களே அப்படின்னா, எஸ், இதுவே ரொம்ப பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தாங்க. ரிசர்வேஷன் பத்தி ஒரு ஜெனரல் ஐடியா வேணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட கிளாஸ் தான் அது. ஸ்பெசிஃபிக்கா கான்ஸ்டியூஷனுக்குள்ள போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கான்ஸ்டியூஷன்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்ல என்ன ரோல் பிளே பண்ணுது, அதை எப்படிலாம் பிரிச்சு வச்சிருக்கோம், இந்த பிரிவுல எத்தனை சேஞ்சஸ் நடந்திருக்கு, இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கன்க்ளூட் மை சைட், அப்புறம் டவுட்ஸ் இருந்தா நான் ஆன்சர் பண்றேன். ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க அப்படின்னா ஜென்ரலா பல விஷயங்களை யோசிச்சு தான் எழுதுவாங்க. பின்னாடி ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் எழுதுவாங்க. யார் எந்த கான்ஸ்டியூஷன் எழுதினாலுமே சரி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவன் தான் வேர்ல்ட்லயே ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி.
1776 இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டான். சில வருஷங்களுக்குள்ள கான்ஸ்டியூஷன் எழுதிட்டான். ஒரு 244 வருஷம் ஆன ஒரு 224 வருஷம் ஆன ஒரு கான்ஸ்டியூஷன், அவனோட மொத்த கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்டரியிலேயே 24 அமெண்ட்மெண்ட்ஸ் 25 அமெண்ட்மெண்ட்ஸ் தாங்க பண்ணிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்னா அவ்வளவு தடவை தான் கான்ஸ்டியூஷன்ல சேஞ்ச் தேவையே பண்ணிருக்காங்க. அவன் ப்ரொசீஜர்லாம் வேற, அவன் பிரச்சனை வேற, அதனால 24 தடவை பண்ணிருக்காங்க. இந்தியா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 105 அமெண்ட்மெண்ட்டுக்கு மேல பண்ணிடுச்சு தன்னுடைய 70 வருஷ ஹிஸ்டரிக்குள்ளேயே. இன்னும் 70 வருஷமே நம்ம ஃபுல்லா முடியல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்ஸ்டியூஷனை கிட்டத்தட்ட ஒரு 104 தடவை 105 தடவைக்கு மேல அமெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு காரணமும் இருக்கு. நான் வந்து இதுல எது முக்கியம், எது பெருசு, யார் இதுல பவர் அப்படிலாம் இல்லைங்க. இந்த கம்பாரிசனை நான் சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இங்க அது மாதிரியான சேஞ்சஸ் தேவைப்பட்டிருக்கு. சொசைட்டி லெவல்ல பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி நடக்க பல மாற்றங்கள் நடக்குது. இதை நான் இது சொல்றதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் நம்ம முதல் போன கிளாஸ்லயே பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் ஒரு 25 வருஷம் முன்னாடி சொன்ன அப்சர்வேஷனை வச்சு என்ன பண்ணும், அதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா தன்னுடைய ஓன் அப்சர்வேஷனையும் மாத்திக்கும் சம்டைம்ஸ். அதுக்கு காரணமும் இதுதான். ரிப்பீட்டடா பல சேஞ்சஸ் நடக்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதை பத்திலாம் நம்ம பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பாலிட்டி கிளாஸஸ்ல we can discuss in future if everything goes well. So இது வரைக்கும் I wanted to give you the introduction about reservations. இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஒரு ஜெனரல் வேகான ஐடியா இருந்தவங்க, இதை பத்தி ஒரு ரொம்பலாம் ஐடியா கிடையாது சார், ஜஸ்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன் ஃபியூச்சர் கிளாஸஸ் we will try to give you some more clarity. இது ரிலேட்டடா என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ், இப்ப நிறைய பேர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி சம் ஆஃப் தேம் ஆர் வெரி அட்வான்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் பார்க்க. பட் லேட்டஸ்ட் சி, சில விஷயங்களுக்குலாம் நான் வந்து ஓப்பனா ஃபுல் கிளாஸஸ் எடுத்தாதான் உங்களுக்கு அது புரியும். பட் அதர் தேன் தட் இன்னைக்கு பிளஸ் போன கிளாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். சாட்லயோ இல்ல ஓப்பனா இதுலயோ கேட்கலாம், ஆடியோலயோ கேட்கலாம். ஓகே, அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கூட யூ கேன் சென்ட் இட் இன் த டெலிகிராம் குரூப், இல்ல அந்த சிவில்ஸ் டிஸ்கஷன் குரூப் ஒன்று இருக்கு, அதை வந்து அதுல அனுப்புங்க. I'll try to answer as much as possible. Yeah, actually நீங்க ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, in case the candidate is qualified. Okay. எஸ், கண்டிப்பா பண்ணுவாங்க. சரி, அதான் நான் சொல்லலையா, ஒரு போஸ்ட்ல நான் இந்த எஸ்டி எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். எஸ்டிக்கு 8% ரிசர்வேஷன். இந்த 8%ல 6 பேர் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணிருக்கான். 2 சீட்டு வேகண்டா இருக்கு அப்படின்னா இந்த 2 சீட்டை என்ன செய்வாங்க அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷனா, ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷனா, எந்த ஸ்டேட்டோட ரிசர்வேஷன், எஜுகேஷன்லயா, ஜாப்லயா, ப்ரொமோஷன்லயா, அப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எஸ்டி டர்ன் அப்படின்னா எஸ்டியுடைய டர்ன்ல தான் இந்த ஜாப் வருது அப்படின்னா அந்த 2 வருஷம் அந்த போஸ்ட் ஹோல்ட்லயே இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கேட்டகரியில இருந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க. அதுவும் நடக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் இது நடக்க முடியாது. அப்படி நடந்தா அது வந்து சட்டவிரோதமான செயலும் கூட. ஒரு கேட்டகரியோட போஸ்ட்டை இன்னொரு கேட்டகரி வச்சு ஃபில் பண்றதே தப்பு தான். ஆனா இட் டிபெண்ட்ஸ். லைக் ஐ டோல்ட், இதுக்கு வந்து ஒரு ஜெனரல் ஆன்சர் கிடையாதுங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஆனா பல இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேட்டகரிக்கு போட்ட போஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா அதை ஹோல்டுலயே வச்சிருப்பாங்க. அதே கேட்டகரியில பின்னாடி ஒருத்தர் வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு எல்லாத்துலயும் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவரை வச்சுதான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஐ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். சரிங்க, வித் திஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் திஸ் கிளாஸ். இது வரைக்கும் கோஆபரேட் பண்ணதுக்கு அண்ட் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா we will see in future classes.